வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சொல்லடி சிவசக்தி, என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய். வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே. சொல்லடி சிவசக்தி, நில சுமையென வாழ்ந்திட புரியுவையோ. நல்லதோ வீணை செய்தே அதை நலங்கட புழுதியில் எறிவதென்றோ. அனைவருக்கும் மாலை வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மீண்டும் என்னை பவானிக்கு அறிவித்திருக்கோயிலுக்கு பேச அழைத்தமைக்கு நிர்வாகத்தார் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். இல்லை இல்லை, மலை வணக்கம். ரொம்ப இனிமையான வேலையில இங்க உங்களையெல்லாம் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. ஐயா ஒரு ஒரு 20 நாளைக்கு முன்னாடி சொன்னாருங்க, இந்த மாதிரி பேசுவாங்கன்னு. சரின்னு சொன்னேன். அப்போ தலைப்பு சொல்லிட்டேன், நல்லதோர் வீணை செய்துன்னு சொல்லி ஐயா அக்செப்ட் பண்ணிட்டாரு. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு ஜூம் மீட்டிங் ஒன்று அட்டன் பண்ணுறாங்க. அதில் பேராசிரியர் விவேகானந்தன் ஐயா ஸ்பீச் கொடுத்தாரு. தலைப்பு நல்லதோர் வீணை. கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆயிடுச்சு. நான் ஒரு அரை மணி நேரம் பார்த்துட்டுங்க. உடனே நான் ஐயாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லலாமா, தலைப்பை மாற்றலாமான்னு நினச்சேன். ஆனால் ஃபோன் பண்ணலை, அப்படியே விட்டுட்டேன். சரி, நம்ம ஒரு ஆங்கிளில் முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு நான் அப்படியே விட்டுட்டேன். நம்ம ட்ரை பண்ணுவோம்னு சொல்லிட்டு. அதனால நான் இன்னைக்கு பேசக்கூடிய தலைப்பு நல்லதோர் வீணை செய்தேன். வீணைனா அம்மா இன்ட்ரடியூஸ் பண்ண சொன்ன மாதிரி உடல். பாரதி பாரதியோட பாடல்ல அவரோட ஒரு வரியை எடுத்து இந்த சிந்தனை விருது ஆரம்பிக்கிறது ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். ஏன்னா அவரோட ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கா, ரொம்ப ஒரு போல்டா சொல்றது நம்ம தமிழ்ல கம்மி. அவர் என்னன்னா, பராசக்தி நாம் என்னன்னா கடவுள்கிட்ட நாமலாம் என்ன வேணும் அப்படின்னா, பொதுவாக நாம் என்ன வேண்டும் கடவுள்கிட்ட? ஏதாவது உடம்பு ஆரோக்கியமா இருக்கணும், மன நிம்மதியா இருக்கணும், பணம் வேணும், பரீட்சையில பாஸ் பண்ணணும், இப்படிதான் வேணும். எவ்வளவு தைரியம் இருந்தா என் உடம்பெல்லாம் இவ்வளவு சிறப்பா படைச்சிட்ட, இந்த உலகம் பயனுற வாழ்வதற்கு எனக்கு ஒரு வல்லமை கொடுன்னு எவ்வளவு தைரியமா யார் கேட்டிருக்கா? நம்ம பிரச்சனையை பாக்குறதுக்கே நமக்கு நேரம் சரியா இருக்கு. உலகத்து பிரச்சனை யார் பார்க்கணும்? பக்கத்து வீட்டு பிரச்சனை பக்கத்து வீட்டையே நம்ம பாக்குறது இல்லை. உலக லெவல்ல அவர் திங்க் பண்ணிருக்காரு. அதோட நிக்கல, அதோட ஒரு மேல போய் யமதர்முனையெல்லாம் டென்ஷனா திட்டுறாரு. பார்த்திருப்பீங்க, அந்த கேள்விப்பட்டிருப்பீங்க. காலா உனை நான் சிறு புல்லென மதிக்கிறேன், அதோடும் விடல, என்றன் காலருகே வாடா உனை நான் மிதிக்கிறேன். என்ன பிரச்சனையில் இருந்தாரோ தெரியலீங்க. எல்லா பாட்டையும் இப்படிதான் ஒரு எமோஷனோட எழுதுறாரு. ஸோ அதனால மிகப்பெரிய ஒரு கவிஞரோட வரிய எடுத்து நம்ம சிந்தனை விருந்த ஆரம்பிப்போம். மிஸ்டர் ராகேஷ்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும், இந்தியாவின் வாரன் பஃபட் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் பங்கு சந்தையில ஷேர்ல ரொம்ப மிகப்பெரிய கோடீஸ்வரர். அவர் இறந்துட்டார். அவர் இறக்குறப்ப அவரோட ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாருன்னா, நான் சேர்த்து வைத்த மிக மோசமான சொத்து என் உடலை கவனிக்காதது. எவ்வளவோ என்கிட்ட பணம் இருந்தது, ஆனா அதை நிம்மதியா அனுபவிக்க முடியல. யார் சொல்றாரு? மிகப்பெரிய கோடீஸ்வரர் வாரன் பஃபட் சொல்றாரு. இன்னொரு படி மேல போயிட்டு ராமானுஜன் என்ன சொல்றாருன்னா, கணித மேதை ராமானுஜன் அவரு என்ன சொல்றாருன்னா, என்னுடைய உடல் செயலிழந்து போயிட்டு இருக்கு, என்னுடைய மூளை செயலிழந்து போயிட்டு இருக்கு, என் பசியை ஆத்துறதுக்கு எனக்கு பணம் கொடுங்க, என் உடலை நான் ஒளிவா வச்சுக்கணும், என் மூளையை நான் செயலோட வச்சுக்கணும், அப்பதான் என்னோட கணிதத்துல என்னோட கவனத்தை கண்டினியூ பண்ண முடியும்னு சொல்றாரு. இந்த உடலை எல்லா ஞானிகளும் எல்லா ஆராய்ச்சியாளர்களும் எல்லாமே பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. எவ்வளவு பணம் இருந்தாலும் நான் நிம்மதியா இல்லை. நான் இறக்க தருவாயில ராகேஷ் என்ன சொல்றாருன்னா, எவ்வளவு பணம் இருந்து எனக்கு நிம்மதியா இல்லை, அதனால நான் என் உடம்ப நான் அனுபவிக்க முடியலன்னு சொல்றாரு. அப்படிங்கிறப்ப இங்க என்னன்னா, இலங்கை ஜெயராஜன் ஒருத்தர் இருக்காருங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் இலங்கையில இருக்காரு.
மிகச்சிறந்த சொற்பொழிவாளர். எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். ஆன்மீக சொற்பொழிவாளர். அவர்கிட்ட வந்து அவர் வந்து இந்த கம்பன் விழாக்கள் எல்லாம் நிறைய அட்டன் பண்ணுவார். ராமாயணத்தை பத்தி வந்து அவர் தூக்கத்துல எந்திரிச்சு கேட்டா கூட அவர் சொல்ற அளவுக்கு அவர் ரொம்ப கரைச்சு குடிச்சிருக்காரு. ரொம்ப ஃப்ளோவா சொல்லுவாரு. நீங்க பாத்தீங்கன்னா அவர்கிட்ட ஒருத்தர் கேட்கிறாரு, எப்ப பாரு நீங்க வந்து கம்பன் விழாக்களுக்கு போய் கம்ப ராமாயணத்தையே சொல்றீங்க. கம்பர் அதை பண்ணாரு, இப்படி எழுதினாரு, ராமர் இங்க போனாரு, சீதை அங்க போனாரு, ராவண தூக்கி எவ்வளவு நாளைக்கு தான் இதையே சொல்லுவீங்க? இல்ல எவ்வளவு நாளைக்கு இதை சொல்ல போறீங்கன்னு சொன்னாங்க. நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டு தான். ஆனா எவ்வளவு தூரம் சொல்லியுமே ஆரம்பம் வளரலையே. எவ்வளவு தூரம் சொல்லியிருப்போம். ராமாயணத்தை பத்தி, தர்மத்தை பத்தி எவ்வளவு சொல்லியிருப்போம். இன்னும் அதெல்லாம் பூமியில வளர்ந்துருக்கா? அப்ப சொல்லிட்டே தானே இருக்கணும். எப்பயாவது வளர்ந்த ஒரு நம்பிக்கையில தான் சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதே மாதிரிதான் உடலை பத்தி நிறைய நம்ம சொல்றோம், நிறைய கேட்டிருக்கோம், நிறைய பேசியிருக்கோம். ஆனா இன்னும் பல பேர்த்து நம்ம வந்துட்டு ஆரோக்கியம் நம்ம மனசுல வந்து இன்னும் வள்ளி உடலிலும் மனதிலும் வந்து ஆரோக்கியம் நிறைய பேர் இருக்காங்க. ஏன் அப்படின்னா இது நிறைய இதை பத்தி பேச பேச ஏதோ ஒரு டயத்துல ஏதோ ஒரு நேரத்துல ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் அவங்களுக்கு உதவி பண்ணுச்சுன்னா அது பெரிய விஷயம் இல்லை. அதனால உடலை பத்தி நிறைய பேசுறோம், பேசினாங்க, பேசிட்டு இருக்கிறோம், இன்னும் நிறைய பேசணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ ஒரு கேள்வி கேட்கலாம், உடலை பத்தி நீ பேசுறதுக்கு நீ என்ன டாக்டரா அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். ஆமா நான் டாக்டர். எப்படின்னா 40 வயசுக்கு மேல என் உடம்புக்கு நான் டாக்டர். நீங்களும் 40 வயசுக்கு மேல உங்க உடம்புக்கு டாக்டர் தான். இல்லாட்டி டாக்டர் ஆயிருங்க. நம்மளோட 40 வயசுக்கு மேல நம்ம உடம்ப பத்தி ஃபுல் டீட்டெயில் தெரியலட்டினா நாம வந்து நம்ம உடம்ப சரியா கவனிக்கலன்னு அர்த்தம். டாக்டர்கிட்ட போனா கூட நம்ம வந்து சொல்றதை வச்சுதான் மெடிசன் கொடுப்பாங்க. ஆனா நம்மளே டாக்டர் ஆயிட்டு நம்ம உடம்ப பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கே எல்லாமே தெரியும். இந்த சிம்டம் வந்தா இது, இந்த இந்த பாதிப்பு வந்தா இது சாப்பிடணும், இது சாப்பிடக்கூடாது அப்படின்னு நம்ம தெரியும். அதனால 40 வயசுக்கு மேல எல்லாமே டாக்டரா ஆயிடணும். நாம தான் வந்து இதய அறுவை சிகிச்சை நிபுணர், நாம தான் இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட், நாம தான் மூட்டு அறுவை சிகிச்சை நிபுணர். இப்ப 40 வயசுக்கு கீழே இருக்கிற டாக்டருக்கு படிச்சுட்டு இருக்கிறீங்க, அப்படியே எடுத்துக்கலாம். அதனால உடம்ப பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை சொல்றேன். இந்த மொபைல் கம்பெனி வந்து ஒரு ஆராய்ச்சி பண்ணாங்க. என்ன ஆராய்ச்சி பண்ணாங்கன்னா, பேசிக் மொபைல் ஒரு 1500 ரூபாய் அந்த மொபைல், அந்த ரேஞ்சில் இருக்கிற மொபைலை எடுத்துட்டு இந்த மொபைலை வந்து எவ்வளவு யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ணாங்க. அதுல 97% வந்து வெறும் 7% மட்டும்தான் அந்த மொபைல் கான்ஃபிகரேஷன் யூஸ் பண்ணாங்க. உள்ளுக்குள்ள செட்டிங்ஸ்ல வேற போகவே இல்லை. இப்ப என்னன்னா அந்த மொபைல் கம்பெனிஸ்லாம் வந்து ஒரு 90% அந்த கான்ஃபிகரேஷனை குறைச்சிட்டு அது லாபத்துக்கு 500 ரூபாய் குறைச்சி அவங்க வித்தா கூட அவங்களுக்கு லாபம் தான். ஸோ மொபைல் அப்படியே நம்ம உடம்புக்கு ஆராய்ச்சி பண்றாங்க. 1% தான் நம்ம உடம்பு வந்து பயன்படுத்திருக்கலாம். 99% வந்து உடம்பு நம்ம பயன்படுத்துறதே இல்லைங்களா. ஒரு ஆராய்ச்சி முடிவு சொல்லுது. உடலை கவனிக்காதவங்க 2 வகைங்க. ஒண்ணு, உடம்பை பத்தி நமக்கு எதுவுமே தெரியல, உடம்பு பத்தி அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. அவங்க காலையில எந்திரிப்பாங்க, சாப்பிடுவாங்க, வேலைக்கு போவாங்க, மறுபடியும் மதியானம் சாப்பிடுவாங்க, வேலைக்கு போவாங்க, நைட் சாப்பிடுவாங்க, தூங்குவாங்க, காலையில எந்திரிப்பாங்க. இவங்களுக்கு உடம்பை பத்தி தெரியாது, இவங்க உடம்ப கவனிக்க மாட்டாங்க. ஒரு வகை. இன்னொரு வகை, எல்லாமே தெரியும். இப்படின்னா இப்படி நடந்தா இப்படின்னு தெரியும், இப்படி சிம்டம் வந்தா இப்படி இருந்தான்னு தெரியும், இப்படி நம்ம உடம்ப பண்ணோம்னா இப்படி விளைவு வரும்னு தெரியும். அவங்க உடம்ப கவனிக்க மாட்டாங்க. இது 2வது வகை. பாதிப்பு இந்த 2வது வகைக்கு தான் அதிகம். நம்ம வீட்டுல இருப்போம், 7 மணிக்கு மன்றத்துக்கு போல, இன்னைக்கு மன்றத்துக்கு போயிருந்தா ஒரு சாந்தி தவம் பண்ணிருக்கலாம், வாரம் முழுக்க தவம் பண்ணோம், இன்னைக்கு பண்ணல, மன்றத்தை பத்தியே நினைச்சுக்கிட்டே புலம்பிக்கிட்டே வீட்டுல சில பேர் இருப்போம். வர டைம் கிடைக்கலன்னா நம்ம பக்கத்துல நம்ம அண்ணனோ தம்பியோ வந்து டிவி பார்த்துட்டு கால் மேல கால் போட்டுக்கிட்டு ஹாயா சந்தோஷமா இருப்பான். இப்ப யாரு சந்தோஷமா இருக்கா? பாதிப்பு நமக்கு தான். நிறைய தெரிஞ்சுட்டாலே பிரச்சனை தாங்க. நிறைய தெரிஞ்சுட்டாலே பிரச்சனை தான். வேற வழி இல்லை, அதை ஃபாலோ பண்ணி தான் ஆகும். ஒண்ணும் இல்லை. இப்ப வந்து நம்ம அம்மா வந்து நமக்கு தோசை சுட்டு, இட்லி சுட்டு, சட்னி சாம்பார்லாம் போட்டு சமைச்சு கொடுத்துட்டாங்க, நாங்க சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். அப்போ வந்து அவங்க சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, நல்லா சாப்பிடுப்பா, நான் தேங்காய்லாம் சட்னிலாம் அரைச்சி வச்சிருக்கேன், அது என்னமோ அது தேங்காய் மேல ஒரு கருப்பா இருந்தது, அதை நான் அதையே வந்து வாஷிங் பவுடர் இந்த பாத்திரம் வளர்க்குற பவுடர்லாம் போட்டு தொடச்சிட்டு தான் சட்னி அரைச்சேன், நல்லா இருக்குதா? நல்லா இருக்குது அப்படின்னா. இப்ப அந்த சாப்பிட்ற தம்பி வந்து மைக்ரோ பயாலஜி முடிச்சிருக்கீங்க. யாராவது மைக்ரோ பயாலஜி முடிச்சிருக்கீங்களா? இல்ல, நான் முடிச்சிருக்கேன், அதனால சொன்னேன். மைக்ரோ பயாலஜி முடிச்சிருந்தா அவன் அப்படியே அவ்வளவுதான், அடுத்த நாள் ஒரு உடம்பு சரியில்லாம போயிடும்.
ஏன்னா அவங்களுக்கு இந்த இந்த இது வந்து பங்கஸ், இது இப்படி போனா இதோட மார்பாலஜி இப்படி இருக்கும், இது இந்த வியாதியை உண்டு பண்ணும் அப்படின்னு, இது இப்படி இந்த உண்டு பண்ண இந்த சிம்டம்லாம் வரும், இப்படி உடம்ப பாதிக்குன்னு உடம்பு சரியில்லாம போயிடும். எதுவுமே தெரியாது, தம்பியும் அண்ணனும் சாப்பிட்டுட்டு இருப்பான், அவனுக்கு ஒரு வியாதியும் வரும். நான் சொல்ற கான்செப்ட் என்னன்னா, நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம், ஆனா நம்ம பண்ணாம இருந்தோம்னா, தெரியாதவங்க பண்ணாம இருந்தோட பாதிப்பு அதிகம். நம்ம இதுலயே தான் மனசு இருக்கு. சரி, நம்ம உடம்ப ஒரு மிகப்பெரிய தொழிற்சாலையோட நம்ம கம்பேர் பண்ணுவோம். நம்ம உடம்பு மிகப்பெரிய தொழிற்சாலை தான். நம்ம உடம்புல வந்து ஒரு பெரிய பவர் ஸ்டேஷன் இருக்கு. நம்ம பிரைன் தான் வந்து சீஃப் இன்ஜினியர், அவர் தான் வந்து தலைமை பொறியாளர், அவர் தான் எல்லாத்துக்கும் கமெண்ட் கொடுப்பாரு. அப்புறம் இதயம் வந்து பம்பிங் ஸ்டேஷன், இதயம் வந்து பம்பிங் ஸ்டேஷனா அந்த ரத்தத்தை பம்ப் பண்றதுனால அது பம்பிங் ஸ்டேஷன். கிட்னி தான் வந்து தண்ணீர் சுத்திகரிப்பு நிலையம், நம்ம கிட்னி. இப்போ லிவர் வந்து குவாலிட்டி கண்ட்ரோல் லேப் ஒண்ணு. அப்புறம் லங்ஸ் வந்து ஏர் பியூரிஃபையர். அப்புறம் நரம்பெல்லாம் வந்து இந்த லைன் போதிரிகள கரண்ட் கம்பி, அது நம்ம நரம்பு சிக்னல்லாம் கொண்டு வருது நரம்பு. இப்போ ரத்த குழையெல்லாம் ஃபியூவல் டியூப், எல்லாத்துக்கும் எல்லா செல்களுக்கும் ஆக்சிஜன் கொண்டு போய் சேர்த்து ரத்தத்தை கொண்டு போய் ஃபியூவல் டியூப். நாளமில்லா சுரப்பிகள்லாம் டிரான்ஸ்ஃபார்மர். டிரான்ஸ்ஃபார்மர் எதுக்கு பயன்படுத்துறாங்கன்னா, இப்போ ஒரு ஒரு 500 சர்வீஸுக்கு வந்து 1000 சர்வீஸ் கொடுக்குறோம் அப்படின்னா, அடுத்தது டிரான்ஸ்ஃபார்மர் இல்லாம கொடுத்துட்டே இருந்தோம்னா லோடு கரெக்டா கிடைக்காது. அந்த ஆற்றலை சமப்படுத்தி கொடுக்கறதுக்கு டிரான்ஸ்ஃபார்மர். அதே மாதிரி நம்ம உடம்புல இருக்கிற நாளமெல்லாம் சுரப்பிகள்லாம் வந்து நம்ம உடம்புல இருக்கிற ஆற்றலை எல்லாத்துக்கும் சீரா கொடுக்குது. ஸோ அதனால நாளமில்லா சுரப்பிகள்லாம் டிரான்ஸ்ஃபார்மர். நம்ம உடம்புல எல்லாம் ப்ரோக்ராம்டு மிஷின் தான். நீங்க ஒரு கார் கம்பெனியில போய் பார்த்தீங்கன்னா ஒரு 70% ஒர்க் வந்து எல்லாம் கம்ப்யூட்டரைஸ்டு ப்ரோக்ராம், அதுவே பண்ணிட்டு இருக்கு. நீங்க பார்த்துருப்பீங்க, டக்கு டக்கு டக்குன்னு எடுத்து வச்சுட்டு இருக்கோம், ஸ்க்ரூ டைட் பண்றதுல இருந்து எல்லாமே கம்ப்யூட்டரைஸ்டா இருக்கும். ஸோ அது மாதிரி நம்ம உடம்பு அதுவாகவே பண்ணிட்டு இருக்கு. ஸோ நம்ம உடம்பு மிகப்பெரிய தொழிற்சாலை. ரைட்டு. இப்போ தொழிற்சாலைன்னா, இப்போ ஒரு பொருள் தயாரிக்கிறதுக்கு ரா மெட்டீரியல் வேணும், தெரியுங்களா? ரா மெட்டீரியல்னா மூலப்பொருள். ஒரு பொருள் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஜவ்வரிசி தயாரிக்கிறதுக்கு அந்த கிழங்கு மாவு வேணும். அதே மாதிரி ஆல்கஹால் தயாரிக்கிறதுக்கு மூலப்பொருள் என்னன்னா, இந்த சர்க்கரை ஆலையில இருக்கிற அந்த சர்க்கரையை உறிஞ்சு பின்னாடி வர மொலாசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருப்போ ஒரு திரவம் போகும், அது மூலப்பொருள். அப்புறம் சோயா பால் வந்து சோயா பீன்ஸ்ல இருந்து, அப்புறம் சோயா எண்ணெய், அப்புறம் மீல் மேக்கர், இதுக்கெல்லாம் வந்து மூலப்பொருள். இதெல்லாம் வந்து மூலப்பொருளா செயல்படுது நிறைய பொருள் தயாரிக்கிறது. நம்ம பாடியில 4000 என்சைம்ஸ் தோராயமா செக்ரேட் ஆகும், அதிகமா கூட ஆகலாம். இதுக்கு என்ன நம்ம மூலப்பொருள் நம்ம கொடுத்துட்றோம்? சாப்பாடு. இந்த சாப்பாடு மட்டும் நம்ம கொடுக்கறோம். ஆனா 4000 என்சைம்ஸ் மேல செக்ரேட் ஆகுது. இது எவ்வளவு பெரிய ஒரு ஒரு விந்தை தானே நம்ம உடம்புல. சிவவாக்கியர் சொல்றாரு பாருங்க, மண்கலம் கவிழ்ந்த போது வைத்து வைத்து அடுக்குவார், வெண்கலம் கவிழ்ந்த போது வேணுமென்று பேணுவார், நன்கலம் கவிழ்ந்த போது நாரும் என்று போடுவார். இவ்வளவு சிறப்பு இருந்தாலும் நம்ம உடம்புல உயிர் இல்லைன்னா தூக்கி போட்டுருவாங்க இந்த உடம்ப. இந்த 2 வகையா நம்ம உடம்பு வந்து அவங்க வந்து அணுகலாம். ஒண்ணு வந்து வெறும் சதை பிண்டமா வச்சுக்கலாம் சில பேரு. இன்னும் சில பேர் இன்னொருத்தர் வகை என்னன்னா, இந்த யூனிவர்ஸ்ல இருக்கிற இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற அனுபவத்தையெல்லாம் என்னுடைய அனுபவமா மாத்தணும், ஆற்றலை ரிசீவ் பண்ணணும் அப்படின்னு ஒரு கருவியா யூஸ் பண்ணலாம். இந்த 2 விதத்துல யூஸ் பண்ணலாம். நாம இந்த உடம்ப எப்படி பயன்படுத்துறோம் அப்படின்னு நம்ம கிட்ட தான் இருக்கு. இந்த குரல், இந்த செய்யுள் எல்லாம் தெரியும் உங்களுக்கு. வெங்காயம் சுக்கானால் வெந்தயத்தால் ஆவதென்ன, இங்கார் சுமந்திருப்பார் இச்சரக்கை, மங்காத சீரகத்தை தந்தீரில் வேண்டேன் பெருங்காயம். சீரகம், இந்த செட்டியார்கிட்ட வந்து நம்ம கடையில வந்து பொருள் கேட்கிற மாதிரி, மங்காத சீரகம்னா சீரான அகத்தை எனக்கு கொடுத்துட்டீங்கன்னா நான் அடுத்த பிறவே வேண்டாம், எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. சரி, இப்ப இந்த உடலை நம்ம 3 விதமா அணுகி பார்ப்போம். அடுத்து விஞ்ஞான ரீதியை அணுகுவோம், மெய்ஞான ரீதியை அணுகலாம், இந்த உடல் மொழிய உளவியல் ரீதியை அணுகலாம். அப்படின்னா விஞ்ஞான ரீதியை அணுகிறப்ப நம்ம உடம்பு வந்து அணுக்களின் கூட்டு அப்படின்னு சொல்றான். நம்ம உடம்பு கடைசியா அணுக்கள் தான் இருக்கும், அணுக்களின் கூட்டு. இந்த உடல் வந்து ஒரு இயக்கம், ஒரு பொருள் அல்ல, ஒரு இயக்கம் அப்படின்னு சொல்றாங்க. பில் பிரைசன் அப்படின்னு ஒரு ஆத்தர் வந்து, அவரு தான் வந்து இந்த உலகத்துல உடலை பத்தி இது வரைக்கும் பண்ண ஆராய்ச்சியோட அதிகமா அவர் தான் பண்ணியிருக்காரு. அவர் வந்து நிறைய புக்ஸ் எழுதியிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, ஒவ்வொரு 7 வருடத்துக்கு ஒரு முறையை நம்ம உடம்பு புதுசா புதுப்பிச்சுக்குது. இப்ப 7 வருடத்துக்கு முன்னாடி நாம இருந்து இப்ப நாம இல்லை. 99% இது வேற ஒரு உடம்பு, வேற ஒரு உருவம். அவர் சொல்றாரு ஆராய்ச்சி பண்ணி.
வேதாத்திரிய விஞ்ஞானம் வந்து வேதாத்திரி வந்து மகரிஷி வந்து ரெண்டு இறை வணக்கத்துல புட்டு புட்டு வச்சிருவாரு. ஒண்ணு, எல்லாம் வல்ல தெய்வம் அது அப்படிங்கிற பாட்டுல அணுவின் கூட்டு பக்குவம் நீ ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு. அடுத்தது ஆதி என்னும் பரம்பொருள் மெய்யில வந்து ஆதியிலிருந்து இப்ப வரைக்கும் வர்றது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி ஆதி என்னும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அடுவென்ற உயிராகின்னு ஆரம்பிச்சு சிம்பிளா இந்த ரெண்டு இறை வணக்கத்திலேயே ஃபுல்லா உடம்ப பத்தி சொல்லிட்டாருங்க. சசிகுமார்னு சொல்லிட்டு இப்போ ஒரு இந்த மார்னிங் மிராக்கல் சொல்லிட்டு ஒரு குரூப் ஒன்று ஆன்லைன் குரூப் ஒன்று நிறைய பண்ணிருக்கீங்க. யாராவது அட்டன் பண்ணிருக்கீங்களா? இப்போ வந்து ரீசெண்டா பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30,000 பேர் வந்து அந்த குரூப்ல வந்து லைவா இருக்காங்க. காலையில 5 மணி 5 to 6 நடக்கும். மார்னிங் மிராக்கல் சொல்லிட்டு அவர் வந்து சயின்டிபிக்கா சில விஷயம்லாம் சொல்லிட்டு இருப்பாரு. அதுல ஏன் அவர் சொல்றேன்னா, அவர் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிறப்ப திடீர்னு வந்து என்ன சொல்றாருன்னா, இந்த நவீன யுகத்துல நம்ம உடலை பத்தியும் நம்மளுடைய மெய்ஞானத்தை பத்தியும் ரொம்ப தெளிவா சொன்ன ஒருத்தர் வந்து வேதாத்ரி மகரிஷி. நான் காலங்காத்தால 5 மணிக்கு என்ன ஏறியாம கை தட்டிட்டேன். எல்லாம் முடிச்சுட்டாங்க. ஏன்னா ஒரு நம்ம ஈடுபாடோட இருக்க ஒரு பேரை உச்சரிக்கிறப்ப எனக்கு ரொம்ப நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவர் சொல்லுவார். அது சொல்ற ஆச்சரியம் இல்லை, பட் அந்த லெவல்ல எல்லாத்துக்கும் ஒரு அவேர்னஸ் இருக்கு. அவர் சொல்றாரு. அப்ப என்னன்னா, அவர் ஸ்டீபன் ஹாக்கின்ஸோட அவர் கம்பேர் பண்ணி சொல்றாரு. இப்ப நாம அவர் வந்து எவ்வளவோ மேல வந்துட்டு அவர் இன்னும் பெரிய லெவல்ல அவர் வந்து கொண்டு வந்திருக்கலாம். அந்த மாதிரி சொல்லிட்டு ஸ்டீபன் ஹாக்கின்ஸனோட கம்பேர் பண்ணி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. இப்ப மெய்ஞான ரீதியா உடலை அணுகணும்னா, உடல் ஒரு ஆண்டனா. நம்ம அந்த ஆண்டனாவை எந்த ஃப்ரீக்வன்சியில வைக்கிறோமோ அந்த ஃப்ரீக்வன்சிக்கு தகுந்த மாதிரி யூனிவர்ஸ்ல நமக்கு வந்து சக்திகள் வந்து கிடைச்சிட்டு இருக்கு நம்ம உடலை. மகரிஷி பாடல சொல்றாருங்க, அண்டத்தில் கடவுளாய் அழைக்கப்படுபவன் பிண்டத்தில் உயிரென பேசப்படுகின்றான். கண்டத்தில் மேலே கருவில் நிலைத்தவன் அண்டத்தும் பிண்டத்தும் அவனையே காண்கின்றான். மகரிஷி சொல்லுவாருங்க. உடலை வந்து ஆலயமாலாம் கருதுனாங்க. உங்களுக்கு தெரியுமில்ல, உள்ளம் பெருங்கோவில் ஊனுடவே ஆலயமா, வள்ளல் பிரானுக்கு வாய் கோபுர வாசல், தெல்ல தெளிந்தோர்க்கு சீவன் சிவலிங்கம். பட்டினத்தார என்ன சொல்றாருன்னா, ஊனுக்குள் நீ நின்று உலாவியதை காணாமல் நான் நின்றிருந்து நலன் அழிந்தேன் பூரணமே அப்படின்றாரு. திருமந்திரத்துல நிறைய ஞானிகள் வந்து உடலை பத்தி நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அவர் சொல்றாருங்க, உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன், உடம்பினை முன்னும் இழுக்கென்று இருந்தேன், உடம்பினுள்ளே ஒரு பொருள் கண்டேன், உடம்புள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யானிருந்து ஓம்புகின்றேன். திருமந்திரத்துல இப்ப ஒரு சின்ன ஒரு ஒப்பாய்வு. இந்த உடலும் உடல் மொழியும் உளவியல் ரீதியா நம்ம கம்பேர் பண்ணோம்னா சில விஷயம் இன்ட்ரெஸ்டா நமக்கு கிடைக்கும். இறையன் பாயா கூட இதை இன்ட்ரெஸ்டா சொல்லியிருப்பார். இப்ப பார்வை ஃபர்ஸ்ட், ஆண்களோட பார்வை வந்து பைனாகுலர் பார்வைன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டா இருக்கும் பார்வை ஆண்களுக்கு. என்ன காரணம் அப்படின்னா, அந்த காலத்துல வேட்டையாடுறப்ப இறைய துரத்திட்டு போறப்ப, அந்த விலங்கை துரத்திட்டு போறப்ப நேர்கொண்ட பார்வையிலே போறதுனால அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாவே மேக்சிமம் பார்த்துட்டு இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. பெண்கள் வந்து வீட்டுல சமைப்பாங்க, பழம்லாம் பறிப்பாங்க இல்லைங்களா, இங்க இப்படி இப்படி படிக்கிறது அப்படி இந்த சுத்தியும் பண்ணி பார்வையை பார்த்து அவங்க பெரிஃபரல் பார்வைன்னு சொல்லுவாங்க. சைட்ல எல்லாம் பார்ப்பாங்க. ஸோ பெண்களோட பார்வை இப்படி. இதுதான் பரிணாமத்துல பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் வந்திருக்கு. ஒரு வேடிக்கையா சொல்றேன் பாருங்க. ஆண்கள் வந்து துணி கடைக்கு போறோம், நேரா போவாங்க, எதை பத்தியும் கவலைப்பட மாட்டோம். நேரா போனோம்னா வந்து அந்த கட்டம் போட்ட சட்டை, அதுல பெரிய கட்டம் சின்ன கட்டம், லைனு பெரிய லைனு சின்ன லைனு, பிளைனு டார்க்கு லைட்டு, இவ்வளவுதாங்க. பட்டுன்னு எடுப்போம், பேக் பண்ணுவோம், வந்துட்டே இருப்போம். ஆனா பெண்கள் அப்படி இல்லை. நம்ம உள்ள போறப்ப அவங்க ஒரு இதை கையில எடுத்துப்பாங்க, மறுபடியும் அங்க பார்ப்பாங்க, இங்க பார்ப்பாங்க, பக்கத்துல இருக்கவங்க பார்ப்பாங்க, நிறைய டைம் எடுத்துப்பாங்க. எல்லாத்துக்கும் தெரியும். அதனால பரிணாம வளர்ச்சியில வந்ததுதான் அது. இப்ப நம்ம அவங்க வந்து எக்காரணத்தை கொண்டு அவங்களை வந்து நம்ம எந்த குறையும் சொல்ல தேவையில்லை அப்படிங்கிறதுக்காக நான் சொல்றேன். அதே மாதிரி கண்கள் வந்து தன்னம்பிக்கையின் வெளிப்பாடுன்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு இன்டர்வியூல போய் நம்ம வந்து அட்டன் பண்றோம்னா, இப்போ 4 பேர் இருக்காங்கன்னா அதுல ஒருத்தர் கேள்வி கேட்கிறாருன்னா நம்ம வந்து அந்த 4 பேர்த்தையுமே பார்த்துதான் பேசணும். இது ஒரு பாடி லாங்குவேஜா சில இது நோட் பண்றாங்க. நம்ம ஒருத்தரை மட்டும் பார்த்து பேசக்கூடாது. தன்னம்பிக்கை இல்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ 4 பேர்த்தையுமே பார்த்து நம்ம பேசுவாங்க இன்டர்வியூ அட்டன் பண்றவங்க சில பேர். மூக்கு இதே மாதிரிதான். வேட்டைக்கு போயிட்டு அந்த காலத்துல ஆதி காலத்துல ஆண்கள் வந்து நிறைய காற்றை சுவாசிக்கிறதுனால அவங்க மூக்கு வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும் பெண்களோட.
பெண்கள் மூக்கு கொஞ்சம் சிறுசா இருக்கும். ஆனா அவங்களுக்கு சுவாச மோப்ப சக்தி அவங்களுக்கு ஆண்களை விட அதிகம். இப்போ ஒரு ஒரு வீட்டுல ஒரு ரூம்ல ஒரு 50 குழந்தைகளை விட்டாங்க. அவங்களோட ஒரு கப்பலோட குழந்தைகளை விட்டாங்க. ரெண்டு ஆணு பெண்ணையும் அவங்களோட பேரண்ட்ஸ கண்ணை கட்டிட்டாங்க. இப்ப ஆணை உள்ள அனுப்புறாங்க, ஒரு 50% மட்டும் கண்டுபிடிச்சிடறாங்க. ஆனா பெண்கள் வந்து 100% கண்டுபிடிச்சிடறாங்க அவங்க குழந்தைய. இன்னொன்னு, இப்ப ஒரு குழந்தை வந்து அழுகுதுச்சுன்னா மேக்சிமம் வந்து லெஃப்ட் சைடு தான் போட்டு தூங்க வைக்கதா சொல்றாங்க. ஒத்துக்கிறீங்களா? அந்த மாதிரி உங்களுக்கு லெஃப்ட் சைடு தான் போட்டு இது இடது பக்கம் போடுறாங்க. இது ரைட் சைடோட லெஃப்ட் சைடு போட்டா சீக்கிரம் தூங்கிடுது அப்படின்றாங்க. ஏன் அப்படின்னு நான் கேட்டேன். விசாரிக்கிறப்ப, ஏன்னா நம்ம உடம்புக்குள்ளார குழந்தை இருக்கிறப்ப லப் டப்னு என்ன சவுண்டு கேட்குது? இதய துடிப்பு கேக்குதுங்களா? இப்ப வெளியே வந்துருது. அதே மாதிரி லெஃப்ட் சைடு போடுறப்ப நம்ம அதே மாதிரி லப்டப்னு அம்மாவோட சத்தம் கேட்டோம்னா அந்த குழந்தை நினைக்குதான், ரைட்டு இதே சத்தத்தை தான் நம்ம ஏற்கனவே கேட்டோம், அப்ப நம்ம பாதுகாப்பா இருக்கோம் அப்படின்னு அந்த குழந்தை அமைதி ஆயிடலாம். உயிர் துடிப்பை கேட்டோம்னு. நான் இதை நோட் பண்ணிட்டு இருக்கிறப்ப மிஸ்ஸஸ் பக்கத்துல இருந்தா அப்படிங்க. அப்போ நான் கேட்டேங்க, கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு கேட்டேன், ஏன் புவனேஷ் இந்த மாதிரி குழந்தைகளை வந்து பையனை வந்து குழந்தையா இருக்கிறப்ப எந்த பக்கம் போட்டு அதிகமா லெஃப்ட் சைடு சொல்லிட்டேன். கன்ஃபார்ம் பண்ணிட்டேன், ரைட்டு நம்ம வந்து தைரியமா சொல்லிடலாம் லெஃப்ட் சைடு அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அப்ப அப்ப நான் சொன்னேன், நம்ம தான் படிச்சிருக்கோம்ல, என்ன காரணம் தெரியுமா அப்படின்னா, தெரியலீங்களே அப்படின்னு நான் சொல்றேன். அப்பதான் உயிர் துடிப்பு துடிக்கும். உயிர் துடிப்பு துடிக்கிறதுனால குழந்தை அதை கேட்டு அமைதியா இருக்க தலையே அடிச்சிட்டாரு. உங்களுக்கே தெரியும், அவன் என் உயிரை தான் எடுத்தான். எங்க லெஃப்ட் சைடு போட்டு உயிர் துடிப்பு துடிக்குது, இதெல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கா அப்படின்னு. ஆமால அப்படின்னு. இது அப்படியே உங்க கூட சொல்லிட்டேன், உங்களோட இதுக்குன்னு விட்டுட்டேன் நான். அது தெரியல என்ன நடக்குன்னு, அதை நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. ஆனா ஜென்ரலா லெஃப்ட் சைடு போடுன்னு சொல்லுவாங்க, ரீசன் அப்படி சொல்லுவாங்க. அதே மாதிரி கால் மேல கால் போடுறது ஒவ்வொரு நாட்டுக்கும் வேறுபடும். இப்ப நீங்க அமெரிக்கால பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கால் மேல கால் போடுவாங்க, ஜெர்மனில பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கால் மேல கால் போடுவாங்க, இங்கிலாந்துல ஒரு மாதிரி கால் மேல போடுவாங்க. 2ஆம் உலக போடுறப்ப வந்து அமெரிக்காவோட உளவாளிகள் நிறைய ஜெர்மனிக்கு போனாங்க. அப்போ வந்து அவங்க தகவல் எல்லாம் தட்டிட்டு இருந்தாங்க. அதுல சில பேர்த்த கண்டுபிடிச்சிட்டு அவங்க மரண தண்டனை எல்லாம் விதிச்சாங்க. என்ன காரணம் அப்படின்னா, அவங்க கால் மேல கால் போடுறத பார்த்து அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க இவங்க அமெரிக்காக்காரங்கன்னு சொல்லி. அதுல கால் மேல கால் போறதே நாட்டுக்கு நாடு வித்தியாசம் இருக்கு. இந்த உதடுகள் வந்து உதட பிரிக்கினா வந்து நல்லா இல்லை அப்படின்னு அர்த்தமா, உதட குவித்தா ஆர்வம் இல்லை அப்படின்னு அர்த்தமா, உதட கடிச்சா ஏதோ தப்பு பண்ணிட்டான் அப்படின்னு அர்த்தமா, உதடு மேல கை வச்சா அமைதியாரு அப்படின்னு அர்த்தம். கன்னம் சிவந்தால் நாணம், காது சிவந்தால் பதட்டம், கண்கள் சிவந்தால் கோபம், உதடு சிவந்தால் காதல், மூக்கு சிவந்தால் ஜலதோஷம். சோ சிவந்ததை வச்சு இவ்வளவு தூரம் சொல்றேன். நிக்கிறப்ப கை கட்டி இருக்காங்க இல்லைங்களா, நிக்கிறப்ப வந்து நம்ம கை கட்டிட்டு இருக்கோம் இல்லைங்களா, அப்போ அதை வச்சுட்டு ஒரு உளவியல் சொல்றாங்க. இப்ப நேரா கை கட்டிட்டு இருந்தேன்னா வந்து அவங்க நான் கவனிக்கிறேன் அப்படின்னு அர்த்தமா. அப்புறம் முன்னால மணிக்கட்டை அப்படி கட்டிட்டு இருந்தோம்னா அவங்க வந்து அடக்கமா இருக்காங்க அப்படின்னு அர்த்தமா. பின்னாடி அந்த கை கட்டிட்டு இருந்தாங்கன்னா அவங்க அதிகாரமா இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அப்புறம் பின்னாடி கை கட்டுறப்ப இந்த முழங்கை பிடிச்சிட்டு தான் நான் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். இந்த ஒரு உளவியலா சொல்லுவாங்க. கை குலுக்கல் வந்து ஆக்சுவலா கை எதுக்கு குலுக்குறாங்க அப்படின்னா, என் கையில எந்த ஆயுதமும் இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு வந்து பழக்கம் தான் கை குலுக்கல். அப்பெல்லாம் அப்படிதான். வள்ளுவரே சொல்றாரு இல்லைங்களா, தொழுத கையுள்ளும் படையொடுங்கும் ஒன்னார் அழுத கண்ணீரும் அனைத்து. நீ உன் எதிரி வந்து கையை கும்பிட்டானா அந்த கைக்குள்ளார ஆயுதம் இருக்கும், அது உனக்கு ஆபத்து. அதே மாதிரிதான் உன் எதிரி கண்ணீர் சிந்தானா அந்த கண்ணீர் உனக்கு ஆபத்து, நீ மயங்கிறாத அப்படின்னு வள்ளுவர் சொல்ற. கை கொடுக்கறது அதுதான், அதுக்கு வந்ததுதான். ஆனா அது பிற்காலத்துல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் மீட் பண்ண கை கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. அதுல பாருங்க, சில பேர் இப்படி கை கொடுப்பாங்க, இப்படி நேரம் போனோம்னா அவங்க வந்து எந்த ஆப்ஷனும் தர மாட்டாங்க, ஸ்ட்ரெயிட்டா எப்படிமா. ஆனா அதிகார கை கொள்கள், உனக்கு நான் அடங்க மாட்டேன், உனக்கு மேல அப்படின்னு அர்த்தமா. கீழே வச்சு சில பேர் போனோம்னு ரொம்ப பவ்யமா எப்படின்றான், கீழே இப்படி கொடுப்பாங்க, அவன் நம்ம மேல கொடுக்குற மாதிரி நம்மள ஆப்ஷன் கொடுப்பான். அப்படின்னா நான் வந்து உனக்கு அடங்கி இருக்கேன், உனக்கு கீழே தான் அப்படின்னு அர்த்தமா. அப்புறம் பட்டும் படாமல் சொரத்தே எல்லாம் கொடுத்தோம்னா நம்பிக்கையே இல்லை அப்படின்னு அர்த்தம். நம்பிக்கையே இல்லை, ஆர்வமும் இல்லை, ஏதோ கை கொடுத்தோம் நிறைய நம்ம பார்க்கல. சில பேர் கொடுக்குறப்போ அப்படின்னு சொல்லுவாங்க, நம்ம கண்டுக்க மாட்டோம். ஆனா இந்த டைம் கை கொடுக்குறப்ப அதெல்லாம் பார்க்கல எப்படின்னு, யாராவது நம்ம கொடுத்தோம் எப்படி கொடுத்தோம் அவ்வளவுதானா, நம்ம அவ்வளோ நினைச்சிருந்தோம் அப்படின்ட்டு போறாங்க. அப்படிலாம் திங்க் பண்ணலாம் உலோவியலா. அப்புறம் நேரம் ஸ்ட்ரெயிட்டா கை கொடுத்தா அவங்க நம்பலாம். சில பேர் இரும்புப்படியா கை கொடுப்பாங்க, அவங்க கொஞ்சம் ஆபத்தானவங்க அர்த்தம். நம்ம வந்து என்ன சொல்லுவோம், நம்ம கான்பிடண்டா காமிச்சிக்கிறது கையை பிடிச்சி நெரிக்கிற மாதிரி இந்த இன்டர்வியூலாம் சில டைத்தெல்லாம் கொடுப்போம், அப்படி நினைச்சுப்போம். ரொம்ப டைட்டா கொடுத்தா நம்ம கான்பிடென்ட்,
நம்மளை வந்து செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா அப்படி பண்ணக்கூடாது. அப்படி இரும்பு இப்படியே கை கொடுத்தா நான் வந்து ஒரு கொஞ்சம் ஒரு திமிரா கொடுக்கறதா அர்த்தம்னு சொல்லுவாங்க. அப்புறம் கையுறை கொடுக்கறன்னு சொல்லுவாங்க. கை ரெண்டையும் கோத்துப்பாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா. அது வந்து நான் வந்து பவ்யமா இருக்கேன் அப்படின்னு அர்த்தமா. இப்ப ஒரு கால் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் தரேன். இப்ப உங்களை வந்து சில பேர் இப்படி கொடுக்குறாங்கல்ல, இப்படி வந்து அதிகாரத்தோட அப்ப என்ன பண்றது? அவங்க அப்ப நாம என்ன பண்றது? நாம இப்படித்தானே கொடுத்தாகணும் அப்படிங்கிறப்ப நீங்க இப்படி கொடுக்குறப்ப கொடுத்துட்டு அவங்க மணிக்கட்டை பிடிச்சிட்டீங்கன்னா நான் உனக்கு அடங்க மாட்டேன்னு அவ்வளவுதான். அவங்க இப்படி நீங்க நீங்க அவங்க இப்படி நீட்டுறப்ப நீங்க இப்படிதான் கொடுத்தாகணும். நீங்க டெலிகேட் பொசிஷன் ஆயிரம் அந்த நேரத்துல ஏதோ பண்ண முடியும். இல்ல நீ இப்படி கொடுக்கலாம் திரும்ப முடியாது. கை கொடுத்துட்டு மணிக்கட்டை பிடிச்சிருக்கேன் நான் உனக்கு அடங்க மாட்டேன் அப்படின்னு அர்த்தம். இது உளவியலா சொல்றாங்க. பேச்சுங்க, பேச்சு வந்து இந்த நம்ம பேசுறப்பவும் உழைக்கிறப்பவும் மூளையோட ஒரு பகுதி செயல்படுது. நம்ம பேசுறப்பவும் அதே பகுதி தான் செயல்படுது, நம்ம உழைக்கிறப்பவும் அதே பகுதி தான் செயல்படுது. அதனால ஏன் சொல்றேன்னா உழைக்க ஆரம்பிச்ச உடனே தான் பேச்சு வந்தது. விலங்குகள் உழைக்கவில்லை, விலங்குகள் பேசவில்லை. இப்ப இதை வந்து மனித குரங்கிலிருந்து மனிதன் ஆனதில் உழைப்பின் பங்குன்னு ஒரு புக்கு ஏங்கல்ஸ் எழுதியிருப்பாரு. 71 ரூபா அமேசான்ல கூட கிடைக்கும். நீங்க அதை வாங்கி படிச்சீங்கன்னா உழைப்பு வந்து பேச்சுக்கு எப்படி வந்து அடிகோலா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு ஏங்கல்ஸ்ல. இப்போ உடலுக்கும் மனதுக்கும் உள்ள தொடர்பு என்ன? நம்ம வந்துங்க உடலுக்கும் மனதுக்கும் நம்ம மனவளக்கலை அன்பரா ஆரம்பிச்சிட்டோம்னா அது எங்கேயோ கொண்டு போய் விட்டுருவோம். அது வந்து மகரிஷி வந்து உடலோட மனதோடையும் தொடர்பு படுத்தி அத்தனை உடற்பயிற்சி அப்படிதான் அவர் கொண்டு வர. அதனால சாதாரண ஒரு அன்பரா நம்ம யோசிச்சோம்னா சிம்பிளா என்ன சொல்லலாம்னா ஆரோக்கியமான மனநிலை உடலை சிறப்பாக்கும், ஆரோக்கியமான உடல்நிலை மனதை சிறப்பாக்கும். அவ்வளவுதான். நம்ம கிட்ட தான் இருக்கு எல்லா ஆரோக்கியமும். இதுல வந்து ஒண்ணு நேர்மறை எண்ணங்கள், எதிர்மறை. இப்ப நேர்மறை எண்ணங்கள் வந்து நம்ம மனசு சந்தோஷமா வச்சுக்கும், அன்றாட செயல்கள் வந்து நல்லா நடக்கும், நம்ம எந்த விதமான நமக்கு டிஸ்டர்பன்ஸும் மனசுல இருக்காது, நம்ம செயல்கள் ஒழுங்கா நடக்கும். எதிர்மறை எண்ணங்கள் கேட்கவே வேண்டாம். இது வந்து நிறைய பேர்த்துக்கு இது வரும், யாரும் கண்ட்ரோலே பண்ண முடியாது. சில பேர்த்துக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீமா வரும், சில பேர்த்துக்கு வந்து ரொம்ப கம்மியா வரும், சில பேர்த்துக்கு சாதாரணமா வரும். ஆனா அந்த எதிர்மறை எண்ணங்கள் வந்து நிறைய வரும். ஒன்னே ஒண்ணு என்னன்னா அந்த எண்ணத்தை வந்து நம்ம உயிர் கொடுக்கூடாது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. இப்போ ஒருத்தர் உடம்பு சரியில்லை, நீங்க அவரை போய் பாக்குறீங்க, அவருக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம், ஸ்டென்ட் வச்சிருக்காங்க, ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்துட்டு வரீங்க. வந்துட்டு இருக்கிறப்ப உங்களுக்கு ஒரு எண்ணம், நமக்கும் இது மாதிரி ஒரு வேலை வந்துருச்சுன்னா, அது வரைக்கும் ஓகே. ஆனா அதுக்கு உயிர் கொடுக்குறோம் பாருங்க. நமக்கு இது மாதிரி வந்து நம்ம ஹாஸ்பிட்டல்ல போய் படுத்து, நம்ம ஐசியூல போய் படுத்துட்டு, சொந்தக்காரங்களாம் வந்து, அப்புறம் குழந்தை குட்டிகள்லாம் யார் பாப்பா, வீட்டுல ஒண்ணுமே தெரியாது, ஏடிஎம்ல கூட பணம் எடுக்க தெரியாது, அது என்ன பண்ண போறாங்க? ஒருவேளை ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னா, இது வந்துங்க இதை பண்ண வேண்டாம். இது வந்து அந்த எண்ணத்துக்கு உயிர் கொடுக்கறது. இந்த உயிர் கொடுக்கிற விஷயத்த பண்ண தேவை. சில டயத்துல வந்து இப்ப நீங்க வந்து ஒரு எண்ணத்தை நம்ம நினைச்சிடறோம், அந்த எண்ணத்துல வந்து எதிர்மறை எண்ணத்தை நினைச்சோன்னே நம்ம உடம்புல வந்து நிறைய தப்பான, அதாவது ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் எல்லாம் செக்ரீட் ஆகும். நிறைய அந்த கார்டிசால் அப்படின்னு சொல்லிட்டு செக்ரீட் ஆகும். அது உடம்புல சுத்திக்கிட்டே இருக்கும். கொஞ்ச நேரத்துல அந்த எண்ணத்தை நம்ம மறந்துட்டோம். ஆனா நம்ம இனம் புரியாத ஒரு குழப்பம் நம்ம மனசுல இருந்துகிட்டே இருக்கும். ஒரு கட்டத்தில் நினைப்போம், நம்ம தான் என்னமோ தெரியலையே, நம்ம ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு நினைப்போம். ஆனா அந்த நினைச்ச எண்ணம் நம்ம உடம்புல செக்ரீட் ஆன ஹார்மோன்ஸ் உடம்புல சுத்திட்டே இருந்தாலும் அந்த ஃபீல் நமக்கு கொடுக்கு. இப்ப அந்த மாதிரி எண்ணம் வருதுங்களா? நீங்க சிம்பிளா சொல்லுங்க, இல்ல நான் வந்து ஐ ஆம் ஹெல்த்தி அப்படின்னு சொல்லிக்கலாம். அல்லது ஒரு தப்பா ஒரு நெகட்டிவான எண்ணம் வருதுன்னா ஒரு பாசிட்டிவான எண்ணத்தை சொல்லிக்கலாம். ஒரு நெகட்டிவான எண்ணம் வந்து 100 ஒரு பாசிட்டிவான எண்ணம் வந்து 100 மடங்கு ஆற்றல் அதிகம் ஒரு நெகட்டிவான எண்ணத்தை காட்டிலும். ஸோ அந்த மாதிரி நீங்க பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சின்ன ஒரு கதை. ஒருத்தர் வந்து ஒரு ஊர்ல ஒரு ஞானி இருந்தார். அந்த ஞானி வந்து அந்த ஊர்ல நிறைய ஞான கருத்துக்கள்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. அந்த ஊர்க்காரங்கெல்லாம் வந்து அவர் ரொம்ப ஒரு கடவுளுக்கு நிகராக வச்சு பார்த்துட்டு இருந்தாங்க. கருத்துக்கள்லாம் நல்லாவே இருந்தது, நான் சொல்றதெல்லாம் நடந்துச்சு. அந்த ஞானி பார்க்கறதுக்கு ஒருத்தன் போறான். அங்க போயிட்டு அந்த ஞானிகிட்ட அவன் கேட்கறான், ஐயா எனக்கு எப்ப பாரு எதிர்மறை எண்ணமாவே வருது, நான் உட்காந்தா எதிர்மறை எண்ணம், படுத்தா எதிர்மறை எண்ணம், தூக்கம் வர மாட்டாங்குது. இப்ப நெருப்புன்னு சொன்னா சுடுறது இல்லை, இனிப்புன்னு சொன்னாலும் இனிக்கிறது இல்லை. ஆனா அந்த நெகட்டிவ் எண்ணம் எனக்கு வரப்ப
என் உடம்பெல்லாம் ஒரு மாதிரி பண்ணுது, மனசே வந்து கெட்டு போயிருது, என்ன பண்றேன்னு தெரியல, தூக்கமே வர மாட்டேது, நீங்க ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னு அந்த ஞானிகிட்ட அவன் கேட்கறான். அந்த ஞானி என்ன சொல்றாரு, அப்படியே நீங்க பின்னாடி கொஞ்சம் திரும்பி பாருன்றாரு. பின்னாடி திரும்பி பார்த்தோன்னே பின்னாடி ஒரு சோளக்காடு தெரியுது. அங்க என்ன தெரியுது, ஒரு சோளக்கொல்ல பொம்மை தெரியுதுங்க. அதுக்கு உயிர் இருக்கா? இல்ல அப்படின்றான். அது நடக்குமா? நடக்காது. அது பேசுமா? பேசாது. அது அடிக்குமா? அடிக்காது. ரைட்டு. இப்ப அங்க இருக்கிற பறவைகள்லாம் பாரு, பக்கத்துல வருதா? வரல. பறவை வந்து பயந்துக்குது. பறவைகள்லாம் பயந்துக்கிறியா? பக்கத்துல வரலன்னு இவன் சொல்றான். அப்படியே இந்த பக்கம் திரும்பிட்டான். அவன் திரும்பிடுறான். இப்ப நான் கேட்கிற ஒரு கேள்விக்கு பதில் சொல்லு. அந்த பொம்மைக்கு உயிர் இல்லை, அடிக்காது, நகராது, ஆனா அந்த பறவை எப்படி பயந்துக்குது? கேள்வி. உன்னை சிரிக்கிறான். என்னங்க ஐயா உங்களுக்கு தெரியல, அந்த பொம்மைக்கு உயிர் இல்லைங்கிறது இந்த பறவைக்கு எப்படி தெரியும்? அது நடக்காது, நகராது, அடிக்காதுன்னு பறவைக்கு தெரியாதுல்ல, அது உயிர் இருக்கிறதா தான் நினைச்சிட்டு இருக்கு, அதனால பயந்துக்குது அப்படின்னு சொல்றான். இததான் அவர் சொல்றாரு. இப்ப நான் சொல்றேன், இந்த மாதிரிதான் நம்ம உடம்புல வெறும் பிம்பமா இருக்கிற நினைவுகளை, பிம்பமாவே இருக்கிற ஒரு நெகட்டிவான விஷயத்துக்கு உயிர் இருக்குது, இது வந்து இந்த மாதிரி பண்ணிரும், இந்த மாதிரி உடம்பை கெடுத்துரும், இந்த மாதிரி வந்து வாழ்க்கையை கெடுத்துரும் அப்படின்னு நம்மளாவே பயந்துட்டு, எவ்வளவோ பாசிட்டிவான எண்ணங்கள் நம்ம உள்ள இருக்கு, அதெல்லாம் நினைச்சு பெருமைப்படாம நம்மளா பயந்துட்டு இருக்கிறோம். ஸோ அதனால நம்ம அந்த நெகட்டிவ் எண்ணத்துல இருந்து வெளியே வந்துடணும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ ஜென்ரலா வந்து நம்ம வந்து பொதுவா வந்து ஜென்ரலைஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து உங்க ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் கொடுக்குறான்னா, அவங்க வந்து கடகராசிக்காரன், அந்த கடகராசிக்காரங்களே இப்படித்தான் அப்படின்னு பொதுவா நினைக்க கூடாது. காதலிச்சு இன்னொரு பெண்ணை திருமணம் பண்ணிட்டு போனோம்னா இந்த ஆண்களே இப்படித்தான், பெண்களே இப்படித்தான் அப்படின்னு ஜென்ரலைஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு, தொடர்பு படுத்தி பார்க்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. இப்ப இன்னைக்கு எனக்கு காலில் அடிபடுது, இன்னொரு 10 நாள் கழிச்சு கையில அடிபடுது, அது தலையில அடிபடுது, தையல் போடுற மாதிரி அடிபடுது, அதோட போயிருது. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க, என்னமோ தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு, அடுத்தடுத்து நடந்துட்டே இருக்கு, என்னன்னு தெரியலையே, இப்படி அவங்க வந்து இன்னும் அதிகப்படுத்திடுவாங்க. அந்த மாதிரி தொடர்பு படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப வீடு கட்டினவங்களுக்கு என்னன்னா, இப்ப வீடு கட்டிட்டு அவங்க புலம்பாங்க, வாஸ்து சரியில்லை, ஏன்னா வந்து வீட்டுல பணம் தங்க மாட்டேங்குது, வாஸ்து சரியில்லை அப்படின்னு புலம்பிட்டு இருப்பான். நான் சொல்றேன், வீடு கட்டுறப்ப இந்த காலத்துல வீடு கட்டுறது சாதாரண விஷயம் இல்லை. ஒரு 25-30 லட்சம் போட்டா ஓரளவுக்கு வீடு கட்டலாம். நீ கையில வந்து நகையை அடமானம் வச்சு கடன் வாங்கி லோன் போட்டு எல்லாம் வீடு கட்டுவோம். அந்த வீட்டுக்கு போனோம், லோன் எல்லாம் அடைக்கிறதுக்கு முன்னாடி அந்த வீட்டுக்கு குடி போவோம். அந்த வீட்டுக்கு போனோம்னு இப்போ எக்ஸ்ட்ரா நம்ம ஒரு 30,000 வாங்கிட்டு இருந்தோம்னா ஒரு 15,000 லோனுக்கே போகும், கடன் கட்டுறதுக்கே போகும். அப்ப எங்க காசு இருக்கும் கையில? இந்த கான்செப்டே புரியாம வீட்டுக்கு போன பிறகு காசே கையில தங்குறது இல்லை. இந்த வீட்டுல ஏதோ பிரச்சனையாட்டு இருக்கு, வாஸ்து சரியில்லை இப்படின்னு வீட்டை நொந்துக்குவாங்க. ஸோ புதுசா வீட்டுக்கு போயிட்டா கையில எங்க காசு இருக்கும்? கடன் கட்டுறது தானே காசு இருக்கும். அதனால இது மாதிரி தொடர்புபடுத்தக்கூடாது, மற்றவங்களையும் குழப்பக்கூடாது. இதை அவங்க நினைக்க மாட்டாங்க. இன்னொரு, என்னங்க உங்களுக்கு வந்து தொடர்ந்து இந்த மாதிரி வந்துட்டு இருக்கு, ஏதோ நீங்க இந்த கோயிலுக்கு போங்க, அந்த கோயிலுக்கு போங்க அப்படின்னு அவங்களை குழப்புவாங்க. இன்னொன்னு, சின்ன ஒரு மேட்டருக்கு கன்ஃபியூஸ் ஆகும். என்னன்னா, இப்போ வந்து பக்கத்து வீட்டுக்கு பத்திரிக்கை வச்சுட்டு போயிருப்பாங்க, உங்க வீட்டுக்கு வச்சிருக்க மாட்டாங்க, நல்லா தெரிஞ்சவங்க தான். ஏன் எங்க வீட்டுக்கு நம்ம வச்சுட்டு போகணும், நல்ல பழக்கம் தானே, அங்க வச்சுட்டு போயிருக்கான், இங்கே வச்சுட்டு போல அப்படின்னு குழப்பம். ஆனா உண்மைக்கும் மறந்துருப்பான். கல்யாணம் முடிச்சுட்டு அடுத்த ஒரு 2 நாள்ல வந்து ஐயோ மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு போவான். ஆனா நாம இப்படி தொடர்புபடுத்திடுவோம், என்னமோ தெரியல, என்ன தப்பு பண்ணோம், மறந்துட்டா அப்படின்னு. இந்த மாதிரி தொடர்புபடுத்தக்கூடாதுன்னு சொல்றாங்க. இந்த உடல் மன இணைப்பை எப்படி பாதிக்குது, எதெல்லாம் பாதிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த நடந்ததை நினைச்சே நம்ம புலம்பிட்டு இருந்தோம்னா அந்த உடலும் மனதும் இணையாது, செயலும் நடக்காது. இப்ப ஒரு 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 குருகுலத்துல ஒரு 10 பேர் படிக்கிறாங்க. அதுல வந்து ஒரு கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு ஒரு ஆசிரியர். அப்போ வந்து ஒரு பையன் வந்து ஒரு கேள்வி கேட்கறான். கேட்கறப்ப இவர் ஆன்சர் பண்றதுக்குள்ளார இவன் பாட்டுக்கு நடந்து போயிடுறான். அப்போ நான் கேள்வி கேட்டு நீ பதில் சொல்றதுல எந்திரிச்சு போறேன் அப்படின்னா, எல்லாம் விதிப்படிதான் நடக்கும், என்ன வந்துட போகுது ஐயா, நான் எவ்வளவுதான் படிச்சாலும் எனக்கு வர்றது தானே வரும்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போறான். சரி, இது முடிஞ்சது. இப்ப அடுத்த நாள் வந்து அந்த பையனை கூப்பிட்டு ஒரு வேலை கொடுக்குறாரு. நீ பக்கத்துல ஒரு குரங்கு இருக்கு, அந்த குரங்குக்கு இந்த நாவல் பழத்தை எல்லாம் கொண்டு போய் கொடு, இந்த நாவல் பழத்தை கொண்டு போய் கொடுத்துட்டு அது சாப்பிட்ற வரைக்கும் நீ பக்கத்திலே இருந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூடை எடுத்துட்டு வாங்க. இவன் தான் வந்து ஓபி அடிக்கிறதுலாம்
பெரிய ஆளுல அந்த நாவல் பழத்தை வாங்கிட்டு போறான். போயிட்டு அந்த குரங்கு கிட்ட அந்த நாவல் பழத்தை கொடுக்குறான். கொடுத்துட்டு அது கொஞ்சமா சாப்பிட்டுட்டு இருக்கு. அதுல ஒரு 5-6 கீழே விழுந்துருது. விழுந்த உடனே அந்த நாவல் பழத்தையும் கீழே இருக்கிறதையும் பார்க்குது. மறுபடியும் நாவல் பழத்தையும் சாப்பிடுது. கீழே இருக்கிறதையும் பார்க்குது, நாவல் பழத்தையும் சாப்பிடுது. சாப்பிட்டுட்டு இருக்க இந்த கீழே இருக்கிற கையில் இருக்கிற கூடையும் கீழே விழுந்துருச்சு. விழுந்தோன்னு என்னாச்சு, அந்த குரங்கும் அந்த நாவல் பழத்து மேலே விழுந்து எல்லாம் கசங்கிடுச்சு. இப்போ வந்து அந்த ஆசிரியர் வராரு, அதை பாக்குறாரு. அதை பார்த்தோன்னே அவர் என்ன சொல்றாரு, அதனோட விதி பாரு எப்படி ஆயிடுச்சு அப்படின்றாரு. இன்னும் இவன் சொல்றான், என்னங்க சார் நீங்க வந்து விதின்னு சொல்றீங்க, அது வந்து கீழே விழுந்ததை பார்த்துட்டு இருந்தது, கீழே விழுந்ததை பார்த்தது, கையில இருந்து சாப்பிட்டுச்சு, கீழே விழுந்ததை பார்த்தது, இப்படி கீழே விழுந்த பார்த்துட்டு இருந்த கையில் இருக்கிறத விட்டுருச்சு, அது எப்படி விதின்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் அவன் சொல்றான். அப்ப இவரு சொல்றாரு, நீ காலையில கேட்ட கேள்விக்கு இதுதான் பதில். விதி நம்ம வந்து விதி வந்து எல்லாமே விதிப்படி நடக்கிறது இல்ல. சில நெருடலான சூழ்நிலையில, சில பதட்டமான சூழ்நிலையில நாம எப்படி முடிவு எடுக்கிறோம் அதை பொறுத்து தான் நம்மளோட லைஃப் இருக்கும். 100% விதியை நம்பி குறை கூறனா பயன் இல்லைன்ற மாதிரி சொன்னார். காடு வெட்டி சித்தர் சொல்லுவாருங்க, உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்ச படம் தான். நந்தவனத்தில் ஒரு ஆண்டி, அவன் 4-6 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் அடி தோண்டி, மெத்த கூத்தாடி கூத்தாடி போட்டோடை தாண்டி. நம்ம வரோம், நம்ம உடல் கண்டுக்காம நம்ம உடம்ப வேஸ்ட் பண்றோம் அப்படிங்கிறதுக்காக சொல்றாரு. இந்த உடல் நம்மகிட்ட பேசிக்கிட்டே இருக்குங்க, ஆனா நம்ம தான் அந்த உடலை வந்து அந்த பேச்சை கவனிக்கிறது இல்லை. ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க, நம்ம வந்து டிவி பார்த்துட்டு இருக்கோம், நம்ம புக்கு படிச்சுட்டு இருக்கோம், நம்ம கண் அப்படியே சொக்கும், தூக்கம் வரும், ஆனா தூங்க மாட்டோம். தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணுவோம், கண்ட்ரோல் பண்ணி தூக்கம் போயிடும் 1 மணி நேரம், மறுபடியும் 1 மணி நேரம் கழிச்சு தான் வரும். ஸோ அதை கண்ட்ரோல் பண்ண மாட்டோம், பண்ணுவோம். இந்த ஃபேஸ்புக் ஓனரும் வாட்ஸ்அப் ஓனரும் நைட்டும் பகலுமா கண்ணை முழிச்சு அவங்க சம்பளம் வாங்கி அவங்க அதை வேலை செய்யறாங்க. நம்ம என்னன்னா பல பேர் வந்து நம்ம கண்ணை முழிச்சு சம்பளமே இல்லாம உடம்புக்கு எடுத்துட்டு இருக்காங்க. அதுல இன்னொன்னு, நமக்கு ஏப்பம் வருதுன்னா சாப்பாடு போதுன்னு அர்த்தம். ஆனா சில பேர் ஏப்பம் வந்தாதான் 50% போயிருக்கு, இன்னும் 50% உள்ள கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறது. 50% பாதி வயிறு நம்பிடுச்சு, இன்னும் பாதி வயிறு அப்படின்னு சில பேர். இப்ப நாக்கு வறண்டா தண்ணி குடிக்கணும், அதை அவாய்ட் பண்ணுவாங்க. அது சிம்டம், நம்ம உடம்பு நம்மகிட்ட பேசுது இல்ல. இப்ப நமக்கு வந்து ஒத்துக்காத ஒரு பொருள் உள்ள போச்சுன்னா வாமிட் வருது இல்லையா, அந்த ஃபோர்ஸ் யார் கொடுத்தா வாமிட்? நம்ம ஒத்துக்காத டஸ்ட் உள்ள போச்சுன்னா தும்மல் வருதுல்ல, தும்மலுக்கு யார் ஃபோர்ஸ் கொடுத்தா? இதெல்லாம் உடலோட மொழி. வள்ளுவர் சொல்றாரு, மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழி முதலா எண்ணிய 3. எதுவுமே அதிகமானா நமக்கு கெடுதல் தான். இப்போ ஒன்னு ஒரு பழக்கம் இருக்கு, காலையில நிறைய தண்ணி குடிக்கணும் அப்படின்னு 1 லிட்டர் தண்ணிய வாட்டர் பாட்டில் காலையில நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் காலையில தண்ணி குடிக்கணும் பழக்கம் அப்படின்னு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் குடிப்பாங்க, ஃபுல்லா குடிச்சிருவாங்க. ஒரு அரை மணி நேரம் கழிச்சு டீ குடிப்பாங்க. அப்போ அவங்க உடம்புல வந்து 1 லிட்டர் டீ இருக்கு. நீங்க விசாரிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இப்ப காலையில 1 லிட்டர் தண்ணி குடிக்கணும், வாட்டர் பாட்டில் வச்சிருப்பாங்க. என்ன, அந்த வாட்டர் பாட்டில் டைம் போட்டுலாம் இருக்கும், 9 to 10 இவ்வளவு குடிக்கணும், 10 to 11 தண்ணி தவிக்குதா இல்லையா ஃபுல்லா குடிச்சிருவாங்க. அதுவுமே தப்புன்னு தான் சொல்றாங்க. இன்னொன்னு, உணவை குடி நீரை பருகுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. நாம முடக்கு குடி. இங்க பாத்தீங்கன்னா சில பேருக்கு பட்டக்குன்னு போகும், நல்ல தண்ணி கடன்னு குடிப்பாங்க. அந்த மாதிரி குடிக்க தேவையில்லை. நம்ம வந்து நம்மளோட செயல்களை வந்து குறைக்கிறதுக்கு தான் வந்து இப்போ நம்ம கருவியில நம்ம செயல்களை வந்து நம்ம இப்ப இருக்கிற இயந்திர கருவிகள்லாம் நம்மளோட செயல்பாட்டை குறைக்குது. நம்ம அடுத்தது என்னன்னா, ஒரு கட்டத்துல வந்து நம்ம இந்த அவதார் படத்துல பார்த்தோம்னா நம்ம ரூம்குள்ளார ஒரு மெஷின்ல உட்காந்து நம்ம நம்மளோட பிம்பம் போய் எல்லா வேலையும் பண்ணிட்டு வரோம். அந்த மாதிரி ஃபியூச்சர்ல வந்தாலும் வந்துடும். ஸோ எல்லாத்துக்கும் கருவி நம்மளோட உடல் உழைப்பை கம்மி பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம வந்து செல்ல பிராணி, நம்ம வந்து நாய் வளர்த்துறோம், ஒரு பூனை வளர்த்துறோம், அதனோட மொழியெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம். அது வந்து இப்படி கத்துச்சுன்னா பசிக்குது, அது வந்து இப்படி பண்ணுச்சுன்னா இந்த விஷயம் அதுக்கு பண்ணணும், இது இப்படி கத்துச்சுன்னா வெளியே கூட்டிட்டு போகணும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கோம். ஆனா நம்மளோட உடல் மொழியை வந்து நமக்கு வந்து ஸ்டடி பண்றதே இல்லை, அதை பாத்துக்கிறதே இல்லை. இப்ப ஒருத்தர் நம்ம கூட இருக்காரு, அவர் என்ன சொல்றாரு, 1 வருஷத்துக்கு முன்னாடியே நமக்கு ஒரு பெரிய நோய் வருதுன்னு நம்மளுக்கு சொல்றாரு. சரிங்களா? சரி, அவரு என்ன சொல்றாரு, இந்த சாப்பாடை சாப்பிடாத, இந்த சாப்பாடை சாப்பிட்டீங்கன்னா உனக்கு கெடுதல் வரும்னு அவர் சொல்றாரு. அவரே என்ன சொல்றாரு, இந்த விஷயம் நீ பண்ணேன்னா உன் உடம்புக்கு கெடுதல் அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரி ஒருத்தர் நம்ம சொன்னா எப்படி இருக்குங்க? நினைச்சு பாருங்க, நம்ம கூடவே ஒருத்தர் வந்து இப்படி சொல்லிட்டு இருந்தா நமக்கு எப்படி இருக்கு? ஆனா சொல்லிட்டு இருக்காரு, நம்ம கேட்கல. யார் சொல்றாருங்க? நம்ம கூடவே இருக்கிறது நம்ம உடம்பு.
நம்ம உடம்பு தான் இதெல்லாம் சொல்லுது. ஆனா உடம்பு பேச்ச நம்ம கேட்கறது இல்ல. நம்ம கூடவே இருக்காது. இப்ப இத ஒரு இதா சொன்னா, இப்ப ஒண்ணு சொல்லுங்க. இப்ப வந்து யாரெல்லாம் பொய் சொல்றாங்களோ அவங்க தலைமை எல்லாம் ஒரு மணி அடிச்சா அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருந்தா எப்படி இருக்கும்? சிரிச்சிட்டாங்க. இப்ப நம்ம போயிட்டு இருக்கோம். நம்ம ஒரு சிஸ்டமே இருக்கு. நம்ம பெல்லு நம்ம தலையில எல்லா தலையிலும் ஒரு பெல் இருக்குங்க. நீ பொய் சொன்னீங்கன்னா அந்த பெல் அடிக்கும். உலகம் பூரா அந்த பெல்லு தான் அடிக்கும். பேசுறதுக்கு சத்தமே கிடைக்காது. இதே ஊர் பூரா இதே பெல்லு தான். சரி, இந்த மாதிரி நம்ம கூடவே ஒருத்தர் இருக்காரு. நம்ம உடம்பு, அதுதான் நம்ம உடம்பு. அவர் சொல்றதை கேட்கணும். நம்ம ஒண்ணு இல்லைங்க. இப்ப நம்ம உடம்புலயே நம்ம உடம்பு வந்து சில ரெஃப்ரெஷான விஷயங்கள்லாம் நம்ம உடம்புல கிட்டத்தட்ட ஒருத்தருக்கு வந்து மினிமம் ஒரு 6-7 தழும்பு உடம்புல இருக்கும். அந்த தழும்பை நம்ம தழும்பை எப்பவுமே நம்ம பார்க்க மாட்டோம். அது சில டயத்துல சின்ன டெஸ்ட் பண்ணுங்களேன். ஒவ்வொரு நம்ம தழும்பை டெஸ்ட் பண்ணுங்க, பாருங்களேன். நம்ம வந்து சைக்கிள் ஓட்டப்போ விழுந்திருப்போம். அப்புறம் சின்ன ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கும், அதுக்கு விழுந்திருப்போம். அது தையல் போட்டிருப்பாங்க, சண்டை போட்டிருப்போம், அதுக்கு பண்ணியிருப்போம். இந்த மாதிரி தழும்புலாம் இருக்கும். அது ஒவ்வொரு தழும்புமே நமக்கு ஒவ்வொரு கதையை சொல்லும். அந்த தழும்பாகிறப்ப நம்ம கூட வந்து சில பேர் இருந்திருப்பாங்க. அது இப்போ நம்ம கூட இருந்திருக்க மாட்டாங்க. சில பேர் வந்து அந்த அந்த இது நடக்கிறப்பதான் அவங்க தான் வந்து அதை ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருப்பாங்க. ஆனா வந்து அவங்க கூட நம்ம 10 வருஷமா டச்லயே இருந்திருக்க மாட்டோம். சின்ன ஒரு டெஸ்ட். இப்ப நீங்க ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி இப்ப அவங்களுக்கு நீ சொல்றீங்க, இந்த கீழே விழுந்தில்ல, என் கையில இந்த மாதிரி அடிபட்டுச்சுல, நீ தான் கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல காப்பாத்தின, ரொம்ப நாளா உங்க கூட டச்சே இல்லை, சும்மா பேசுன்னு தோணுச்சு அப்படின்னு சொல்லி பேசினா அவங்க எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. நம்ம உடம்புல இருக்கிற தழும்பு இந்த விஷயத்த நம்ம உடம்புலயே ஒரு ஆனந்தம். அவன் மறந்துருப்பான். அவன் நினைப்பான்ல, என்ன ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு. ஒரு கம்யூனிகேஷன் உங்களுக்கு நடக்கும். இப்ப 4 காரணிகள் மனசுல நல்லா வச்சுக்கோங்க. பசிக்கும் பொழுது உணவை மறுத்தால் பசி நம்மை புறக்கணிக்கும், நேரத்துக்கு பசிக்காது. பசிக்கும் பொழுது உணவை மறுத்தால் பசி நம்மை புறக்கணிக்கும், நேரத்துக்கு பசிக்காது. பசிக்காத போது உணவை திணித்தால் பசி உணவை புறக்கணிக்கும், பசிக்கும் பொழுது சாப்பிட முடியாது. இதே மாதிரிதான் தாகம் இருக்கும் பொழுது நீரை மறுத்தால் தாகம் நம்மை புறக்கணிக்கும், நேரத்திற்கு தாகம் எடுக்காது. தாகம் இல்லாத போது நீரை குடித்தால் தாகம் நீரை புறக்கணிக்கும், தாகம் தனியாது. இந்த 4 விஷயங்க. இந்த 4 விஷயம் மைண்ட்ல வச்சுட்டாலே போதும். இப்ப நம்ம பாடியில ஒரு மூணு வந்து ப்ராசஸ் நடக்கும். ஆற்றல் ஒண்ணு செரிமானத்துக்கு போயிடும், இன்னொன்னு இயக்கம்னா நம்மளுக்கு அறியாமலே வந்து நம்ம உடம்புல லங்ஸ் செயல்படுது, இதயம் செயல்படுது, அதுக்கு ஒரு ஆற்றல். அப்புறம் நோய் எதிர்ப்பாற்றல். இது மூலம் ஒரு 33% வச்சுக்கோங்களேன். 100% ஆற்றல் செலவடும். இதை அப்படியே விட்டுட்டா பிரச்சனை இல்லை. இதுல எங்கேயாவது ஒரு சின்ன ஒரு இடையில ஒரு நிரடல் வந்துச்சுன்னா அது பிரச்சனை. இங்க பாருங்க, இப்ப நம்ம வந்து பசிக்காத நிலையில சாப்பிடுறோம், நிறைய சாப்பிடுறோம், நிறைய ஆற்றல் செரிமானத்துக்கு போகுது, சரிங்களா? 33% இன்னும் 2 சேர்த்து போகுது. அதிக கழிவு உள்ள தேங்குது, லேசான காய்ச்சல் வருது. அந்த கழிவை வெளியேற்ற செரிமான சக்தியோட நோய் எதிர்ப்பு சக்தி சேர்ந்துருது. இப்ப 3 சக்தி இருந்துச்சுல்ல, ஆற்றல், செரிமான சக்தி, நோய் எதிர்ப்பு, இயக்கம். இது அதிகமா போறப்ப செரிமானத்தோட நோய் எதிர்ப்பு சக்தி சேர்ந்துருது. அப்ப வந்து நமக்கு பசிக்கிறது இல்ல, தாகம் இல்லாத ஒரு உணர்வு. இப்ப மீண்டும் சாப்பிடுறோம். டைம் ஆயிருது இல்ல, 1 மணி ஆயிருது இல்ல, காலையில் 10 மணி ஆனா ஆட்டோமேட்டிக் டைம் பார்த்து தானே சாப்பிட்றோம், பசிச்சா சாப்பிட்றது இல்லை. மிக அதிக கழிவு வெளியேற்றம் வந்து என்னன்னா 85% ஆற்றல் நமக்கு வந்து உள்ள போயிருச்சு. செரிமான சக்தி உள்ள போகுது, நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள போகுது, அதுக்கு வருது செரிமானம் பண்றதுக்கு. இயக்கம் நார்மலா இயக்கம் இல்லை, அது 33%ல பாதி போயிருக்கு. ஸோ 85% நம்ம உடம்பு ஆற்றல் வந்து செரிமானத்துக்கே போயிருது. இப்ப நடக்கிறதுக்கு சிரமம், பேசுறதுக்கு சிரமம், புற இயக்கங்கள்லாம் நின்று போயிடும். இப்போ உடலோட தேவை கருதி செரிமான சக்தி நோய் எதிர்ப்பு சக்தியா செயல்படுது. அடிஷனல் சார்ஜ் பார்க்குது. செரிமான சக்தி நோய் எதிர்ப்பு சக்தியா செயல்படுது, உருமாறுது. உடல் சொல்லுது, எனக்கு பசி இல்லை, நிறுத்து, சாப்பாட்டை நிறுத்து அப்படின்னு உடல் சொல்லுது. ஆனா அப்பவும் டைம் ஆச்சுன்னு கொஞ்சமா நம்ம சாப்பிடுவோம். பசியற்ற நிலையில நம்ம சாப்பிடுறோம். ஏற்கனவே கழிவோடு போராடிட்டு இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்தி அவசரமா அதை செரிக்காம வெளித்தள்ளும், பேதியா வெளித்தள்ளும். இதுதான் நடக்கு. இப்ப காய்ச்சல் தற்காலிகமா குறையும். காய்ச்சல் அடிச்சது இல்லைங்களா, இப்ப குறையும். அப்ப குறைஞ்சோன்னா உணவை வந்து மலக்குடலுக்கும் நீரை வந்து கிட்னிக்கும் தோலுக்கும் அனுப்பிடும். மீண்டும் நோய் எதிர்ப்பு சக்தி உருவாகும்.
காய்ச்சல் மறுபடியும் வரும். அதான் விட்டு விட்டு காய்ச்சல் அடிக்கும். இப்ப இப்ப வந்து என்னன்னா அடுத்தது வாயில கசப்பு. இந்த கசப்பு எதுக்குங்க? இப்ப வந்து வடிவேல் மாதிரி என்னால முடியல, தயவு செஞ்சு என்னை ஃப்ரீயா விடு, மறுபடியும் உள்ள சாப்பாட்டை உள்ள தள்ளி என்னை வந்து டென்ஷன் படுத்தாத, உடலே நமக்கு சொல்ற விஷயம் தான் கசப்பு. ஆனாலும் கசப்போட சில விஷயம் உள்ள தள்ளுறோம். என்ன தள்ளுறோன்னா பால், பிரெட்டு. ஏற்கனவே நொதிச்சு விஷயத்துல பண்ணது நொதிச்ச பிரெட்டு, செரிமானம் ஆகிறதுக்கு கஷ்டம் லேட் ஆகிற பால், ரெண்டையும் உள்ள தள்ளுறோம். உடனே வந்து அது டென்ஷன் ஆயிருது. நீ உள்ள வந்த வேகத்துல வெளியே போன வாமிட்டே வெளியே தள்ளி பாதி ஏத்துக்கல. அதை என்ன பண்றோம், டேப்லெட் போட்டு வாமிட்டை அடக்கிடும். ஓகேங்களா? அடுத்தது டேப்லெட் போட்டு என்னன்னா அடுத்து குளுக்கோஸ் ஏற்றுறோம். உடம்புல தெம்பலியில குளுக்கோஸ் ஏற்றுறோம். குளுக்கோஸ் போனோன்னே உள்ள இருக்கிற செல்ஸ், உள்ள இருக்கிற சக்தியெல்லாம் நில கொழிஞ்சு போயிருக்கு. ஏற்கனவே உள்ள இத்தனை போராட்டம் பண்ணிட்டு இருக்கு, மறுபடியும் இந்த கெமிக்கல்லாம் உள்ள வந்தோம்னா என்ன பண்றேன்னு தெரியாம ஸ்டாப் பண்ணிடுது, எல்லா இயக்கத்தையும் ஸ்டாப் பண்ணிடுது. இப்ப வந்து இப்போ ஒரு அழகான ஒரு விஷயத்த நம்ம உடம்பு பண்ணுது. என்ன பண்ணுதுன்னா, நம்ம உடம்புல குளுக்கோஸ் எல்லாம் போச்சுல்ல, அந்த குளுக்கோஸ் அப்படியே வந்து ரத்தத்துல ஸ்ட்ரெயிட்டா குளுக்கோஸ் ஏத்துற ரத்தத்துல அந்த குளுக்கோஸ் வந்து அப்படியே கிட்னிக்கு அனுப்புனா கிட்னி பாதிக்கும் அப்படின்னு அதை கல்லீரலுக்கு கொண்டு போயிருது. கிட்னிக்கு அனுப்புறது இல்லை. உடம்பு பாருங்க எவ்வளவு அழகா பண்ணுது. இதுக்கு மேல என்ன பண்ணும், அதை கல்லீரலுக்கு கொண்டு போயிருது, கல்லீரல்ல சேமிச்சு வச்சுக்குது, கல்லீரல் துணியோட உள்ளேயே வச்சுக்குது. இப்படி வந்து நாம உள்ள போற குளுக்கோஸ் கெமிக்கல் மெடிசன் எல்லாத்தையும் இதே மாதிரிதான் கல்லீரல்ல சேமிச்சு வச்சுக்குது. இப்படி சேமிச்சு வச்சுதான் லிவர் ப்ராப்ளம் வரும். நீங்க பேராசிட்டமால் அந்த லேபிள்ல கூட ஒட்டி எழுதியிருப்பாங்க, ஓவர் டோஸ் இன்ஜூரியஸ் டு லிவர், அதுல இருக்கும். இந்த மாதிரி நிறைய உள்ள அனுப்பு தான் லிவர் கெட்டு போகுது, மஞ்சள் காமாலை, இது மாதிரி நல்ல டிசீஸ் எல்லாம் வருது. ஸோ அதனால நம்ம வந்து நம்ம உடல் மொழி அறிஞ்சு பசிச்சா சாப்பிடுவோம், கழிவுகள் உள்ள அதிகமா இருக்காம பார்த்துக்குவோம். அதுதான் கான்செப்ட். இப்ப வந்து கழிவுகள் தேக்கம் கூடாது. இப்ப நம்ம ஒரு பீரோல நிறைய துணி வச்சு அடைச்சோம்னா எடுத்து இதுக்கு தானே கீழே விழும். ஓரளவுக்கு தானே துணி வைக்கணும். நம்ம துணி கரெக்டா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் இருக்கும். நீ எல்லாத்து வீட்டுல நம்ம பீரோல பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் நம்ம ஆண்களுக்குன்னு ஒரு செல்ஃப் மட்டும்தான் இருக்கும். அது ஒரு செல்ஃப்ல பாதி தான் இருக்கும், அது இன்னும் பாதி நம்ம பசங்களோட உள்ள இருக்கும். அது திறக்கிறப்பே கொஞ்சம் திறக்க லாக்ல தான் இருக்கும். என்ன சொல்ல போனா லாக் பண்றப்ப துணியோட சேர்த்துலாம் ஒரு தேய்ச்சி வச்சது தான் இருக்கும். சரி, கீழெல்லாம் விழுவும். அந்த மாதிரி நிறைய போட்டு அடைச்சி வச்சோம்னா நமக்கு இத்தனை பிரச்சனையெல்லாம். இப்போ வந்து சில பேர் சொல்லுவாங்க, நான் வந்து எவ்வளவோ ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்றேன், எவ்வளவோ ஸ்மோக் பண்றேன், எனக்கு ஒரு பிரச்சனை இல்லையே. நம்ம கூட பார்க்கலாம், அவன் கொஞ்சமா பண்றான், அவனுக்கு இவ்வளவு வருது, அவன் பாரு அவ்வளோ அடிச்சிட்டு இருக்கான், அவ்வளோ பண்றான், அவனுக்கு எதுவுமே வரலையே, இவ்வளோ யூஸ் பண்றான் அப்படின்னு நினைப்போம். ஆனா அது அடுத்த ஜென்ரேஷன் போகும். இந்த ஜென்ரேஷன்ல அவனுக்கு எதுவுமே தெரியாது, அது எல்லாம் பாடியை வச்சுக்கும். இது அடுத்த ஜென்ரேஷன். அப்போ நீங்க தப்பிக்கவே முடியாது, உடம்போட மெக்கானிசம் வந்து தப்பிக்கவே முடியாது, எல்லாம் ஜீன்ல பதிவாயிரும், அடுத்த ஜென்ரேஷனுக்கு போகும். ஸோ இது மாதிரி தான் வந்து இந்த ஹார்ட் டிசீஸு, இந்த வந்து சர்க்கரை வியாதி, இதெல்லாம் வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு போகுதுன்னு சொல்லுவாங்க. இந்த உடல் வந்து மிகப்பெரிய ஒரு போர் வீரன். இந்த இந்த விஷயம் வந்து மெடிக்கல் மிராக்கல்ல கூட நான் சொல்லுவான். பீனிஸ் கேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் அமெரிக்கால இருந்தார். 1823 பிறந்தவருங்க. அவர் வந்து இந்த என்ன அவர் தொழில் பண்ணிட்டு இருந்தாருன்னா, இந்த ரோடு ரயில் கான்ட்ராக்ட் எடுத்துட்டு இருந்தார். ரயில் தண்டவாளம் போடுற கான்ட்ராக்ட். அங்க இருக்கிற பாதைகள் எல்லாம் வந்து உடைச்சி வெடிமருந்து நிரப்புறது அவரோட வேலை. அவர் ஹோல்ஸ் போடுவாரு, அந்த வெடிமருந்து நிரப்புவாரு, அப்புறம் வெடிக்க வைப்பான். இந்த மாதிரி போயிட்டு ஒரு நாள் வந்து 13/9/1848 அன்னைக்கு வழக்கமா வந்து ஒரு வேலை பண்ணிட்டு இருக்காரு. ஹோல்ஸ் அந்த பாறையில ஹோல்ஸ் போடுறாரு, வெடிமருந்து நிரப்புறாரு. அவரா தயாரிச்ச ஒரு ராடு, அந்த ராடை வச்சுதான் அவரு வேலை செய்வாரு. ராடை வச்சு அழுத்திட்டு இருக்காரு. திடீர்னு அவர் கவனம் செதறது. பக்கத்துல ஒரு ஜல்லி வந்து கொட்டுற சவுண்டு கேட்குது. டக்குன்னு திருப்பி பார்க்குறாரு, ராடை அதிகமா ப்ரெஷர் கொடுத்துட்றாரு, வெடிச்சிரு, பிளாஸ்ட் ஆயிரு. இந்த ராடு வெடிச்ச வேகத்துல அவரு இங்க குத்தி இங்க போயிடுச்சு. மேல இருந்து ஹோல்ஸ் கீழே தெரியுது. 4 அடி ராடு 80 அடி தள்ளி விழுந்துருச்சு. எல்லாமே ஸ்தம்பிச்சு போயிட்டாங்க, பிளட் கொட்டிட்டு இருக்கு. எல்லாம் பக்கத்துல போறாங்க.
அப்போ வந்து அவர் வந்து இந்த கண்ணெல்லாம் போயிடுச்சுல்ல, இந்த கண்ணு திறக்கிறாரு. திறந்துட்டு என்ன சொல்றாரு, இப்ப நான் டாக்டர் ஆர்லோ வந்து பார்க்கக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அவரோட ஃபேமிலி டாக்டர் ஹார்லோ. அவங்க எல்லாம் ஸ்தம்பிச்சு போயிட்டாங்க. என்ன இப்படி பேசுறாரு, என்ன அப்படின்னு. அவர் உட்காந்துருக்காரு, நடக்கிறாரு, எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சு அவரா வந்து வண்டியில உட்காடுறாரு, ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க. அவர் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறப்போ அவர் கான்சியஸ் இல்லை, கான்சியஸோட தான் இருந்தார். கொஞ்சம் கொஞ்சம் கான்சியஸ் குறையுது, அப்புறம் வருது, இப்படி வந்ததா இருந்தது. ஃபுல்லா அவர் அன்கான்சியஸ் போகல. அந்த டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு அவர் பேசுறாரு. அவருக்கு ரொம்ப ஆச்சரியம், என்ன இப்படி பேசிட்டு இருக்காரு. சவப்பெட்டிக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டாங்க, ஆனா அவர் பேசுறாருங்க. ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. 2 மாசம் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, அவர் டிஸ்சார்ஜ் பண்றாங்க. நீங்க பாருங்க, நீங்க வந்து ஒரு ராடு உள்ள போகுது, மூளையை தொலைச்சிட்டு போகுது, ஒரு கண்ணை தொலைச்சிட்டு போகுது, ஹோல்ஸ் தெரியுது, எப்படி அவரால் உயிர் பிழைக்க முடிஞ்சுது? சரி, அப்படி வெளியே டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட 12 வருடம் உயிரோடு இருக்காரு அவரு. 12 வருடம் கழிச்சு அவர் இறந்துடுறாரு. இறந்துட்ட உடனே அவர் அடக்கம் பண்ணிடுறாங்க. இது ஒரு 6 வருஷம் கழிச்சு தான் அந்த டாக்டருக்கு தெரியுது. தெரிஞ்சோடனே அந்த வைஃப் கிட்ட கேட்குறாங்க, அவரோட அந்த எலும்பு கூடும் அந்த ராடும் வேணும், நீங்க தர முடியுமான்னு. அவங்க சரின்ட்டாங்க. ஏன்னா இது மருத்துவ உலகில் வந்து இது மிகப்பெரிய ஒரு அதிசயம். இதை நாங்கள் வந்து அதாவது கற்றுக் கொடுக்கறதுக்கு இதை நாங்கள் பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னா சரின்ட்டாங்க. ஸோ இன்னமும் அமெரிக்காவில் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் அந்த மண்டவோடு தனியாக இருக்கு, அந்த ராடு பக்கத்தில் இருக்கு. அந்த மண்டவோடு இன்னமும் நீங்க நெட்ல பார்த்தீங்கன்னா தெரியும், பீனிஸ் கேஜ் அப்படின்னு சொல்லி போட்டீங்கன்னா அவரோட உருவம் வரும். அவர் இந்த ராடை வச்சுட்டுலாம் போஸ்லாம் கொடுத்துட்டு இருப்பார். அவர் எக்ஸிபிஷன்லாம் அவரை வச்சு நடத்தினாங்க. அவரை வச்சு இவ்வளவு விஷயம் பண்ணுதுங்க நம்ம உடம்பு வந்து, இவ்வளவு விஷயம் பண்ணுது. நான் ஏன் இந்த விஷயம் சொல்றேன்னா, இது ஒரு மெடிக்கல் மிராக்கிள். இது வரைக்கும் வேர்ல்டுல நடந்த மெடிக்கல் மிராக்கிளே தி பெஸ்ட் இதுதான், இதுக்கு மேல இல்ல. நிறைய ஆராய்ச்சி இதை பத்தி போயிட்டு இருக்கு. அந்த உடலை வச்சு எப்படி இன்னும் கண்டுபிடிக்க முடியல. மூளையை வெளியே கொஞ்சம் வந்து, இப்ப நான் இது என்ன உங்களுக்கு சொல்றேன்னா, நமக்கு எவ்வளவோ டிசீஸ் இருக்குங்க. நமக்கு வந்து ஹார்ட்ல ப்ராப்ளம் இருக்கும், லங்ஸ்ல ப்ராப்ளம் இருக்கும், உடல் வியாதி பலது இருக்கும். எதுக்கும் பயப்பட தேவையில்லை. நம்ம உடம்பு சரியான நேரத்துல அதுக்குண்டான விலையை வந்து கண்டிப்பா கொடுக்கும், அது சரி பண்ணும். அந்த கான்பிடன்ட் உங்களுக்கு வர வைக்கிறதுக்காக தான் இந்த கதையை நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ ஒன்றும் இல்லை, உடம்ப வந்து பழக்கப்படுத்துங்க, அது பார்த்துக்கும். பழக்கப்படுத்துங்க. இப்போ வந்து என்ன, ரோண்டா பைரன் சொல்லிட்டு ஒரு ஆத்தர் இருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க ஒரு ஒரு கல்லை வந்து கையில வச்சுக்கோங்க, ஒரு கூழாங்கல்ல கையில வச்சுக்கோங்க. கையில வச்சுட்டு யாரெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க, யாரெல்லாம் உங்களுக்கு உதவி செஞ்சாங்க, அவங்களெல்லாம் மனசுல நினைச்சு நன்றி சொல்லுங்க. நன்றி சொல்லிட்டே இருங்க. நீங்க லிஸ்ட் எல்லாம் போட்டுக்கோ, 10-15 பேர் வந்தாங்கன்னா அவங்க 15 பேர்த்தையும் நீங்க வந்து நினைச்சு நன்றி சொல்லுங்க. சொல்லிட்டே இருங்க. இப்படி ஒரு 10 நாள் 15 நாள் சொல்லுங்க. சொல்லிட்டு அந்த கல்லை வச்சிருங்க. டெய்லி அந்த கல்லை பாதுகாத்துக்கோங்க, உங்ககிட்டயே வச்சுக்கோங்க. ஒரு கட்டத்துல நீங்க அந்த நன்றி உணர்வு சொல்லிட்டு இருக்கிறப்ப உங்களை அறியாம உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி வரும். ஒரு யூனிவர்ஸ் நீங்க ஒரு விஷயத்த உள்ள ஈர்ப்பீங்க உடம்புல. இந்த விஷயம்லாம் உடம்புல நடக்கும். இந்த கல்லை வச்சிடுறீங்க. நெக்ஸ்ட் டைம் அந்த கல்லை எடுத்தாலே யூனிவர்ஸ் என்ன சொல்லும், ரைட்டு, இந்த கல்லை எடுத்துட்டாலே இவங்களுக்கு வந்து புத்துணர்ச்சி கொடுக்கணும், இவங்க உடலை வந்து நம்ம பாதுகாக்கணும், இவங்களுக்கு வந்து நல்ல விஷயத்த இவங்களுக்கு போதிக்கணும் அப்படின்னு நாம ரெஃப்ரெஷ் ஆயிரும். அந்த கல்லு நன்றி உணர்வு கல்லுன்னு சொல்லுவாங்க. அவர் சொல்றாரு, அந்த கல்லை கையில எடுத்து வச்சிட்டோம்னா, இதை ஏன் நம்ம சொன்னோம்னா இதற்காக சொல்லல, அது உங்களுடைய நம்பிக்கை. அப்படி நீங்க பண்றதும் பண்ணாமலும் ஏன் சொல்றேன்னா, நம்ம உடம்ப இந்த மாதிரி சில நல்ல விஷயங்களுக்காகவும் நல்ல பழக்கங்களுக்காகவும் பழக்கிட்டோம்னா அது பழக்கமாயிடும். அது பார்த்துக்கணும். ஸோ நம்ம உடம்ப இந்த விஷயத்துக்கு பழக்குங்க அப்படிங்கிறதுக்காக சொல்றோம். நம்ம உடம்புல 75% நீர். எம்ஆர்ஓ மசாட்டோ அப்படின்னு ஒரு சயின்டிஸ்ட் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன், ஒரு பாட்டில்ல தண்ணி எடுத்துட்டு அந்த பாட்டில் வந்து சும்மா லேபிள் பண்ணிக்கிறேன், காடு, லவ், இந்த மாதிரி லேபிள் பண்ணி வச்சுட்டாரு. இன்னும் அது நெகட்டிவான ஒரு வார்த்தையெல்லாம் இன்னொரு பாட்டில் தண்ணி எடுத்து லேபிள் பண்ணி வச்சுட்டாரு. இப்போ நீ மைக்ரோஸ்கோப்ல பாக்குற நெகட்டிவான வார்த்தைன்னா என்ன சொல்றது, ஈவில், பேடு, இந்த மாதிரி
ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு மைக்ரோஸ்கோப்ல அந்த தண்ணியை பாக்குறாரு. இப்ப நீங்க நல்ல வார்த்தைகள்லாம் வந்து எழுதின அந்த தண்ணி வந்து ஒரு கிறிஸ்டல் ஃபார்மேட்ல ஒரு நல்ல ஒரு வடிவத்துல இருக்கு. இந்த நெகட்டிவான விஷயங்கள் எழுதின லேபிள் பண்ண ஒரு தண்ணி வந்து அது ஒரு அறுகோண வடிவத்துல இருக்கு. இது எதுக்கு சொல்றேன்னா, நம்ம பாடி 75% வாட்டர். நம்ம நல்ல விஷயத்த பேசணும், நல்ல விஷயத்த சொன்னா, நல்ல விஷயத்த சும்மா லேபிள் பண்ணா, இது நம்மளுக்கு எவ்வளவு விஷயம் பண்ணோம். நம்ம உடம்பு ஆரோக்கியமா இருக்குல்ல, இது ரிசர்ச்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நல்ல விஷயம் சொல்லலாம். ஸோ வாழ்க வளமுடன் சொல்றதே எவ்வளவு பெரிய வைப்ரேஷனான ஒரு விஷயம். ஸோ அந்த மாதிரி சொல்லலாம். சிறப்பு, மகிழ்ச்சி, இந்த மாதிரி என்ன கொஞ்சம் சேர்த்திக்கலாம். எனி டைம் இந்த நல்ல விஷயங்கள், நல்ல வார்த்தைகள் சொல்லிட்டு இருக்கலாம். இப்போ வந்து எனர்ஜியை நம்ம உடம்புல சேமிக்கணும். நம்ம தேவையில்லாத சில விஷயங்களுக்கு எனர்ஜியை செலவு பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கு. இப்போ நீ ஒரு கொஸ்டின் நீங்க பரீட்சையில நீங்க 2 மார்க் கேள்வி கேட்டா 2 மார்க் பதில் மட்டும்தான் எழுதணும், 2 வரி மட்டும்தான் எழுதணும். சில பேர் வந்து நீங்க அவங்களால நீங்க சின்னதா எழுதவே முடியாது. 2 மார்க் கேள்விக்கு 4 பேஜ் எழுதுவாங்க, அவங்களால கொடுக்க முடியாது. அப்புறம் டைம் பத்தல பேப்பர் கொடுக்குறப்ப பரபரப்புன்னு எழுதிட்டு இருப்பான். அந்த மாதிரி எழுதக்கூடாது. சில பேர் இந்த 1000 மீட்டர் ரன்னிங் ஓடுறப்ப, இப்ப நீ பொங்கல் விளையாட்டு போட்டிகள்லாம் அது நடக்கும், ஸ்கூல்ல எல்லாத்துக்கும் தெரியும். இந்த பொங்கல் விளையாட்டு போட்டியில வந்து ஒரு 10 பேர் 1000 மீட்டர் ரன்னிங், அந்த 10 பேர்த்துல 5 பேருக்கு ஆல்ரெடி ஓடி பழக்கம் இருக்கும், இன்னும் 5 பேர் அப்பதாங்க வருவாங்க. இப்ப 1 2 3ன்னு சொல்லுவாங்க. அந்த அப்பதானே வராங்க இல்லைங்களா, அவங்க ஓடுவாங்க பாருங்க, 100 மீட்டர் ஓடுற மாதிரி கண்ணை மூடிட்டு ஓடுவாங்க. இவங்க ஏற்கனவே பழக்கம் இருக்குல்ல, அவங்களுக்கு தெரியும் நம்ம ஓடுறப்ப ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே விசையா ஓடக்கூடாது, மெதுவா ஓடணும் அப்படின்னு மெதுவா ஓடுவாங்க. முன்னாடி விசையா ஓடினாங்க இல்லைங்களா, எனர்ஜி எல்லாம் லாஸ் ஆயிரும். ஒரு 50 மீட்டர் போனோன்னு நின்றுவாங்க. பின்னாடி மெதுவா போனாங்க இல்லைங்களா, அவங்க மெதுவா போய் கோலை ரீச் ஆவாங்க, அவங்க சக்சஸ்ஃபுல்லா ஜெயிப்பாங்க. எதுக்கு சொல்றேன்னா, எனர்ஜியை நம்ம சேமிச்சு வைக்கணும், ஆரம்பத்திலேயே எனர்ஜியை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். ரைட், நம்ம வந்து ஃபைனல்ஸ்க்கு வந்துடுவோம். இது வந்து மகரிஷி வந்து அவர் வேற ஒரு ஆங்கிள் இந்த விஷயத்த பாக்குறாரு. என்ன, அந்த உடல் ஒரு வார்த்தை சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, உடலை பாதுகாப்பது சமுதாய சேவை. உடலை பாதுகாப்பது சமுதாய சேவைன்றார். இந்த உடல் வந்து தனி மனித அமைதி, உலக அமைதி அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்படிங்கிறப்ப நீங்க தனி மனிதன் அமைதியா இருந்தாதான் இந்த உலகம் அமைதியா இருக்கும். தனி மனிதன் அமைதியா இல்லைன்னா உலகம் அமைதியா இருக்காரு. உலகம் அமைதியா இருக்குன்னா தனி மனிதன் அமைதியா இருக்கணும், உடம்ப பாதுகாக்கணும். அப்படின்றதுக்காக உடலை பாதுகாப்பது சமுதாய சேவை அப்படின்னு சொல்றாரு. அவரோட வகுத்து கொடுத்த உடற்பயிற்சி, உடற்பயிற்சி எல்லாமே மனதும் உடலும் சம்பந்தப்பட்டது என்று சொல்லி, உள்ளதோர் மேனியை வளமோடு போற்றுவோம், நல்லதோர் வீணையை நலமோடு மீட்டுவோம் என்று சொல்லி இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்வோம். ஒரு அற்புதமான விஞ்ஞான விளக்கத்தோடு உடலின் மொழி அப்படிங்கிற மாதிரி, உடல் எப்படியெல்லாம் இருந்தா எந்தெந்த மாதிரியான வகையில எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னு பல விதங்களை எடுத்து சொன்னாரு. இப்படிப்பட்ட அற்புதமான உடல் அப்படிங்கிற அற்புதமான இந்த ஃபேக்டரிய எப்படி வச்சுக்கிறது அப்படிங்கிறத வேதாத்ரி மகரிஷி அவர்கள் அழகா, உடற்பயிற்சியை நல்லா ஒழுங்கா செஞ்சாவே உன்னுடைய உடலினுடைய அத்தனை அணுக்களும் சரியாக இருக்கும் அப்படிங்கிறத நம்மளுக்கு அற்புதமா சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு. அதை நம்ம சரியான முறையில் பயன்படுத்தினாலே பெரிய விஷயம். தலாய் லாமா அப்படிங்கிற ஒரு ஒரு சீன தத்துவ ஞானி தான் சொல்றாராமா, உலகத்திலேயே ரொம்ப அதிசயமானவர் யாரு, அதிசயமா நீங்க நினைக்கிறது எது அப்படின்னு கேட்டுதான் அவர் அப்படியே யோசிச்சு சொன்னாராமா, எனக்கு ரொம்ப அதிசயமா தெரிய வருது மனுஷன்தான் அப்படின்னா. மனுஷனை போய் என்ன போய் அதிசயம், ஏதாவது ஒரு விலங்கு ஏதாவது வேற யாரையாவது சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, நீங்க மனுஷனை போய் அதிசயம் அப்படின்னு சொல்றீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவர் சொன்னாராமா, இல்ல அவனுடைய 40 வயசு வரைக்கும் எதையோ சாதிக்கிறேன், காசு 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 காசுன்னு உடம்பையும் கணிக்காம மனசை கெடுத்துக்கிட்டு ஓடோன்னு ஓடி பொருள் 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 பொருள்னு சேர்க்கிறான். சேர்த்த பிறகு உடம்பெல்லாம் கெட்டு போயிடுது. சேர்த்து வச்சதெல்லாம் கொண்டு போய் ஆஸ்பத்திரியில கட்டி ஐசியூல போய் படுத்துக்கிறான்.
வாழ்நாள் முழுசும் இங்கேயே உட்காந்துட்டே இருப்போம்னு நினைச்சிட்டு அவன் நினைக்கிறான் பாத்தீங்களா? அதை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப அதிசயமா இருக்கு அப்படின்னு சொல்றாராம். அது போல அற்புதமான இந்த உடல் அப்படிங்கிற அற்புதமான இந்த மொழி, இது பலவிதமான செய்கைகளை நமக்கு காட்டுது. கோபம், வெறுப்பு, வஞ்சம், பொறாமை, சினம், அது எதை சொன்னாலும் எருமை மாடு மாதிரியே இருக்கேங்கிற அந்த மாதிரி பொறுமையும் கூட, எவ்வளவு பேர் பல விஷயங்கள், பலவிதமான மனிதர்களை பார்க்கிறோம். அதுல ஒன்னே ஒண்ணு கடைசியா என்ன சொல்றோம்னா, மனிதரிலே கல்லுண்டு மரமும் உண்டு. மனிதரிலே கல்லுண்டு மரமும் உண்டு. மனிதரிலே பறவை உண்டு, விலங்கும் உண்டு. மனிதரிலே நீர் வாழ் விலங்கினமும் உண்டு. மனிதரிலே மனிதரும் உண்டு, மனிதரும் தேவராய் வருவதும் உண்டு. மனிதரிலே பிறப்பு அறுக்க வருவதே முழுமை அப்படிங்கிறாங்க. அப்ப மனுஷன் எடுத்துக்கிட்ட பலவிதமான புத்தி இருக்கு, பலவிதமான எண்ணங்கள்ல இருக்கிறான். பறவை மாதிரி வந்தா இன்னைக்கு வேலையை முடிச்சுட்டு போய்கிட்டே இருப்பான். வந்தா இன்னைக்கு இந்த இடத்துல இந்த வேலையை பத்த வச்சுட்டு அந்த பக்கம் போறவங்க பல பேரு. என்ன சொன்னாலும் அப்படிதான் நான் இருப்பேன் அப்படின்னு கல்லு மாதிரி பல பேரு. மரம் மாட்டம் இருக்கிறவங்க எவ்வளவோ பேரு இருக்காங்க. கழுவுற மீன்ல நழுவுற மீன் மாதிரி மீன் போல இருக்கிறவங்களும் இருக்காங்க. மனிதர்கள்ல மனிதருமாகவும் வாழ்றவங்களும் இருக்காங்க, இது போல தேவராகவும் வாழ்ந்தவர்களும் இருக்கிறாங்க. இப்படியெல்லாம் வாழ்வதை விட இந்த பிறப்பு என்பதே அறுக்கக்கூடிய ஒரு பிறப்பாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதா நம்முடைய வேதாத்ரி மகரிஷி அவர்கள் ஜீவ ஐக்கிய முக்தி அப்படிங்கிற மாதிரி நமக்கு அற்புதமான பல பயிற்சிகளை எல்லாம் கொடுத்திருக்கிறார். அந்த பயிற்சியை நல்லா செய்தா இந்த வீணையை நாம் நலம் கெடாமல் நல்லபடியாக வாழ்த்தி கொள்ள முடியும். அதை வாழ்த்தி இந்த சமுதாயத்திற்கு ஐயா சொன்ன மாதிரி எதற்காக இந்த உடல் நல்லா இருக்க வேண்டும், நல்லா புரிந்து கொள்ளணும். நம்ம எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட வயசுல நம்ம நினைச்சா போகணும் முடியாது, இருக்கவும் முடியாது. ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் குடும்பம் அப்படிங்கிறது நம்மளை பயன்படுத்திக்கும். ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் குடும்பம் நம்மளை பயன்படுத்திக்கொள்ளும். குடும்பம் ஆன பிறகு நாம இந்த உடம்ப இந்த குடும்பத்துக்கு மறுபடியும் நம்மளுக்கு உடம்பு அவங்கவுங்க குடும்பம் குழந்தைங்க அப்படி எல்லாம் ஆயிடுச்சு, நம்ம நீ யாருக்கு உபயோகம் இல்லை அப்படின்னு இல்லை. இந்த உடல் சமுதாயத்திற்காக பயன்படுத்துறோம். நமக்கு தெரிஞ்ச நல்ல கருத்துக்களை 4 பேருக்கு போய் சொல்லி கொடுத்து, பல பேர் பலவிதமான துன்பங்களில் இருக்காங்க, அவங்களை எல்லாம் மீட்டணும் அப்படிங்கிறதுதான் சுவாமிஜியோடைய எண்ணமும். அவதான் அவருடைய உலக சமாதானம் அப்படிங்கிறது, உலக அமைதி அப்படிங்கிறது. தனி மனிதன் ஒருத்தர்கிட்ட அமைதி இருந்தா இந்த உலகமே அமைதியா இருக்கும் அப்படின்னு நம்புறாரு. அதைத்தான் நமக்கு அற்புதமா நமக்கு சொல்லி கொடுத்தார் ஐயா அவர்கள். விஞ்ஞான முறைப்படி எப்படியெல்லாம் இந்த உடலின் மொழி இருக்கிறது அப்படிங்கிறத பத்தி அழகா சொன்னாரு. அவரை நம் மன்ற முறைப்படி வாழ்த்தி வந்திருந்த உங்களையும் வாழ்த்துவோம். பேராசிரியர் செல்வராஜ் ஐயா அவர்கள் வாழ்க, அவருடைய அன்பு குடும்பம் வாழ்க, அவர்கள் வாழ்வில் எல்லா வளங்களும் நிறைவாக பெற்று வாழ அவருடைய ஆன்மீக சேவை மேலும் மேலும் தொடர வாழ்க. இக்கூட்டத்தில் கலந்து கொண்ட இருபால் மெய்யன்பர்களும் அவர்களுடைய அன்பு குடும்பம் அவருடைய ஆன்மீக பணி மேலும் மேலும் சிறக்க அவர்கள் வாழ்வில் எல்லா வளங்களும் நிறைவாக பெற்று வாழ வாழ்க வளம், வாழ்க வளம், வாழ்க வளம். வேறு நாளை முதல் நிலை அகத்தாய்வு பயிற்சி இருக்கு. சனி ஞாயிறு 2 நாட்கள். ஏற்கனவே பயிற்சி எடுத்துக்கொண்டவர்களும் கூட மறுபயிற்சிக்கு வரலாம். பயிற்சி எடுத்துக்கொள்ளாதவர்களுக்கு தகவல் சொல்லி நாளைக்கு கண்டிப்பாக வருவதற்கான முயற்சிகளை செய்வோம். வாழ்க வளமுடன். வேற ஏதாவது அறிவிப்பு இருக்கா? வாழ்க வளமுடன். உலக நலம் வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை ஒப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி வகை கடந்த ஆட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும்,
நல வாழ்வை அளிக்கும் ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.